நாம் நின்றோனமாய் நம் கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதர சகோதரி, வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 1 to 7 வரை கூட வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 1 to 7 வரை கூட வாசிக்கலாம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவருடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவளுடைய நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவங்களின் இரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவசரத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படிக்கு தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைய எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே அப்பா, நாங்கள் மேஜை அருகே சுற்றி வந்திருக்கிறோம். மகத்தான தந்தையான நீர் வந்து பிள்ளைகளுக்காய் வேண்டிய அப்பத்தை பிட்டு ராஜா ரகசியத்தை திறந்து கொடுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற மறைவான பாகங்களை ராஜா வெளிப்படுத்தி கொடுங்க. இந்த நாள்ல பேச போகிற காரியங்களுக்காய் கூட நன்றி. நீர் பேசுகிறதே நாங்கள் கேட்கும்படிக்கு என்னோட இருதயமாகிய கதவை திறந்து கொடுங்க, பலப்படுத்துங்க. நீர் இறங்கி வந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த செய்தியை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் உயிரடையட்டும். வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தினூடா எங்களை கடந்து வர கிருபைங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வெளிப்பாடு 1 பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள வல்லது என்று பார்க்கிறோம். அந்த பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளத்தக்க சக்தி இந்த செய்தியை கூட்டி கொடுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் பிரசனம் இருக்கட்டும். அப்ப சோர்வின் ஆவிகள், கனநித்திரன் ஆவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் யாவற்றை எடுத்து போடுங்க. செய்தியை உத்தமத்தோடு கேட்க கிருபலிங்க. நீர் இறங்கி வந்து தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வல்லமுள்ள தூதனாய் இறங்கி வந்து பேசுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நமக்கு நேரம் அதிகமா இல்லை. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த அந்த பாகத்துல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் அதிகமா இல்லை, ஏன்னா அநேக விஷயங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு தொகுப்பு செய்தியா பேசலாம்னு சொல்லி. ஏன்னா இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல அது இம்பார்ட்டன்ட். ஒரு நம்ம இந்த செய்தியே மிகவும் பலத்ததுமா எதிர்க்கிற ஒரு பகுதி ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தை குறிச்சும் அதே அமைப்பு, ஆர்கனைசேஷன், இதை குறித்து சரியான புரிதல் நமக்கு வேணும். அப்படி புரியும் போதுதான் நம்ம எப்படி இருக்கிறோம், ஏன் இன்னுமாய் தேவன் விரும்புகிற சபை எவ்விதமா இருக்குதுன்னு சொல்லி, தேவன் விரும்புகிற சபை எவ்விதமா இருக்குதுன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ணுன்னு சொன்னா ஃபர்தரா உண்மையான தேவனுடைய சரீரத்துக்குள்ள இணைக்கப்பட்ட பாகங்களாய் நாம் இருக்க முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, இந்த ஸ்தாபனத்தை குறிச்சும் அமைப்பை குறிச்சு என்னன்றதை குறிச்சு நான் லாஸ்ட் வீக் சின்ன காரியத்தை சொன்னேன். அது ஆடியோ கட்டாய் போச்சு. திரும்ப நான் அந்த காரியத்தை குறிச்சு பேசுறேன், ஒரு நாள் பேசுறேன். ஆனா சின்ன ரீகால் மட்டும் இதனால உங்களுக்கு கூட ஒரு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ள போலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? லாஸ்ட் வீக் பேசின காரியத்தை பார்க்கலாங்களா? சரி, வராதவங்களுக்காக சேர்த்து அந்த காரியத்தை குறித்து பேசலாம். ஸ்தாபனம் அப்படின்னா என்னங்க? லாஸ்ட் வீக் பார்த்ததுல கேட்கிறேன். ஸ்தாபனம் என்ன பார்த்தோம். ஸ்தாபனம்ன்ற வார்த்தை எப்படி இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, டினாமினேஷன் அப்படின்னும் போது டி அப்படின்னா என்ன அர்த்தம்? டினாமினேஷன்ன்றதுக்கு எதிர்க்கிறதுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த வார்த்தையுடைய எட்டிமாலஜின்னு சொன்னா அந்த வேர்ச்சொல் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா, டி அப்படின்னா எதிர்க்கிறது, நாமினர் அப்படின்றதான் பெயரிடுதல். அப்படின்னா டினாமினேஷன் சொன்னா ஒரு பெரிய காரியத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்வது அப்படின்றது அர்த்தம்ன்றார் தீர்க்கதரிசி. ஒரு மேஜரான ஒரு காரியம் அப்படின்னா தேவன் ஒரு அமைப்பை, தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுல இருந்தே மனுஷன் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொள்றதுதான் ஸ்தாபனம் சொல்லி பாருங்க. இதுக்கான அர்த்தம் டினாமினேஷன், லத்தீன் வார்த்தை டினாமினர் அப்படின்றது. டினாமினர் என்ற சொல்லி
சொல்லிருந்து உருவாகிறது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா அடிப்படையில் அல்லது அடிப்படையிலிருந்து விலகுதல், அடிப்படையில் அல்லது விலகுதல் அப்படின்றது அர்த்தம். அப்படின்னா ஒரு அடிப்படையை தேவன் கொடுத்திருக்கிறாரு, அந்த அடிப்படையிலிருந்து விலகி தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதா டினாமினேஷன். புரிஞ்சுங்களா? டினாமினேஷன். அதே போல ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷன் அமைப்பு. ஆர்கனைசேஷன் என்னன்றதுக்கு மேல ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க. அமைப்பு என்ற சொல் சொற்பியல் ரீதியாக லத்தீன் வார்த்தையான ஆர்கனம் என்ற வார்த்தையில் உருவானது. இதன் பொருள் கருவி அல்லது உறுப்பு. இறுதியில் கிரேக்க வார்த்தையான ஆர்கனான் என்பதிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அமைப்பு என்ற சொல் இடைக்கால லத்தீன் வார்த்தையான ஆர்கனைசேட்டோ என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் ஏற்பாடு அல்லது ஒழுங்கமைக்கும் செயல் அப்படின்றது அர்த்தம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன, லாஸ்ட் வீக் சொன்னேன். இப்ப தீர்க்கதரிசி இது ஏன் இது எடுத்தன்றதுக்கு ஒரு சின்ன லைன் வாசிக்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு? நாம் ஏன் ஸ்தாபனம் அல்ல என்ற செய்தியில் வாசிக்கிறேன். நாம் ஏன் ஸ்தாபனம் அல்ல என்ற செய்தியில் வாசிக்கிறேன். 58ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி. அது ஒரு உபதேச ரீதியான செய்தி. அதுல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் நிறுவனமாக கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கென்று ஒழுங்காக ஒன்று சேர்ந்துள்ள ஒரு குழுவினராக நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளோம். ஆனால் நாங்கள் ஒரு ஸ்தாபனம் அல்ல, யாரும் எங்கள் மேல் மேலாதிக்கம் செலுத்த முடியாது. இது ஒரு ஸ்தாபனம் அல்ல, இது ஒரு கிறிஸ்துவ விசுவாசிகளின் மத்தியில் உள்ள ஒரு ஒழுங்கான ஐக்கியம். ஜனங்கள் இந்த சபைக்கு வருகின்றனர் அப்படின்றார். அப்போ இங்க ரெண்டு விஷயங்கள் தீர்க்கதரிசி பேசுறாரு. ஒண்ணு ஸ்தாபனம், இன்னொன்னு அமைப்பு. புரிஞ்சா உங்களுக்கு? ஒண்ணு அப்படின்னா டினாமினேஷன், இன்னொன்னு அமைப்பு. ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு ஸ்தாபனம் அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்வோம்ன்றத லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், எகைன் திரும்ப சொல்றேன். ஸ்தாபனம் வேற, அமைப்புன்றது வேற. ஸ்தாபனம் அப்படின்றது வெறும் ரிலீஜியனுக்கு, ஒரு மதத்துக்கு மட்டும் குறிப்பிடுற வார்த்தை. அதுவும் கிறிஸ்துவ அமைப்புக்கு மட்டும். கிறிஸ்துவன்ற மிகப்பெரிய உலகத்துல, கிறிஸ்துவ உலகத்துல இருக்கிற தனிப்பட்ட அமைப்புகளுக்கு பேர் தான், அந்த அமைப்புகளை குறிக்கிற பேர் தான் ஸ்தாபனம். ஆனா அமைப்பு அப்படின்னு சொன்னா, ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு மனுஷன், நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு பிளான் இருக்கு, திட்டம் இருக்கு, ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு திட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றணும்னா என்ன பண்ணுவான்? மைண்ட்ல இருக்கிற தாட்டை நிறைவேற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பிளான் போட்டு அதுக்கு அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு சில ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்புடைய ஆட்களை ஹயர் பண்ணுவான் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணா, ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா, அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ற அந்த நபர் தான் ஓனரா இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சேர்மேனா என்ன பண்ணுவான்? ரெடி பண்ணுவான். அந்த சேர்மனுக்கு அப்புறம் எம்டி இருப்பாங்க. எம்டிக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? மேனேஜர், ஜிஎம், ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க, ஜிஎம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஏஜிஎம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேபர்ஸ் இருப்பாங்க. இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன். ஏன் இப்படி அமைக்கிறான்? அந்த மனுஷன் பிசினஸ் அவன் பிளான் தானே, அவனே ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலாமா? அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா, அவனுடைய திட்டத்தை, அவன் பிளான நிறைவேற்றுறதுக்கு ஒரு சரியான ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட அமைப்பு அவனுக்கு தேவை இல்லையா? அப்படி இல்லாதபடிக்கு இருந்தா அவன் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அவன் பிசினஸ் செஞ்சு பணத்தை ஈட்ட முடியாது. அதான் விஷயம். அப்படின்னா தன்னோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது இல்லைங்களா? அப்போ இது ஒரு செயின் ஆஃப் ஆர்டர் அமைக்கப்பட்டிருக்கும். எதுங்க? இந்த ஆர்கனைசேஷன். ஆர்கன்னா ஒரு கருவி இல்லைங்களா? ஒரு அமைப்பு, ஒரு உறுப்புன்னு அர்த்தம். இப்போ ஒரு மனுஷன்றது கை, கால் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனுஷன் இல்லையா? இதுல ஒண்ணு இல்லாம இருந்தா கூட அவன் என்ன ஊனமான மனுஷன் இல்லையா? ஒரு பரிபூர்ண மனுஷன் இல்லையா? இல்ல. அப்போ இந்த ஒட்டுமொத்த இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இருக்குன்னு சொன்னா, இந்த மனிதனுடைய உடல் இயக்கத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தேவன் தன்னோட சிந்தையில ஒரு திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கார். அந்த மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு தேவன் என்ன பண்றாரு சொன்னா, ஒரு ஆர்கனைஸ்டான ஃபார்மை ரெடி பண்றார். எப்படிங்க? ஒரு ஆர்கனைஸ்டான ஃபார்ம். ஆர்கனைஸ்டா என்னங்க? ஒழுங்கப்படுத்தப்பட்ட அமைப்பை ரெடி பண்றாரு. அப்ப அதுதான் தேவனுடைய நித்திய சிந்தை. அதுக்கப்புறம் அதுல இருந்து புறப்பட்டு வந்த லோகாஸ் வார்த்தை, அதுல இருந்து ஒரு தீர்க்கதரிசி, அதுல இருந்து என்னவா இருக்குது? சபை, சபையிலிருந்து குடும்பம், குடும்பத்திலிருந்து விசுவாசிகள். இப்படிதான் தேவன் வச்சிருக்கிற அமைப்பு. புரிஞ்சா? உங்களுக்கு சொல்ற விஷயம் புரிஞ்சுங்களா? இதான் தேவன் வச்சிருக்கிற அமைப்பு. இது இல்லாதபடிக்கு தேவனுடைய மீட்பின் திட்டமானது நிறைவேறாது. கவனிச்சுக்கோ, நல்லா இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் சொல்றேன். இது நிறைவேறாது. இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ன்றது எல்லா விதமான பிசினஸ்க்கும், எல்லா விதமான பிளானுக்கும் இருக்குது. அதான் ஃபண்டமெண்டல். அது இல்லாதபடிக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ ஒரு பிசினஸ்ல கேஷியர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அட்வைசர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா?
இல்லைங்களா? அதே போல சூப்பர்வைஸ் பண்ண, சூப்பர்வைஸ் என்னங்க, அதை கட்டுப்படுத்தி கொண்டு போற ஆள். சூப்பர்வைசர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இப்போ சரி, எங்க சூப்பர்வைசர் மட்டும் போதும், கேஷியர் தேவைன்னு சொல்லலாமா? ஏங்க கேஷியர் இருக்கும் போதுதான் எந்த ஒரு பிசினஸ்ல எதுக்கு எவ்வளவு பணத்தை செலவு பண்ண முடியும்ன்றது அந்த கேஷியருக்கு வேணும். அந்த கேஷியருக்கான எலிஜிபிலிட்டி என்ன சொன்னா, அந்த கேஷியர் ஒரு ஆடிட்டரா இருப்பார். அந்த ஆடிட்டர் ஒர்க் படிச்சவரா இருந்து ஓகே என்ன இதை பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும், எதுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை என்ன பண்ணும், செல் பண்ணும், இது பண்ணும். அப்புறம் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க என்ன இருக்குன்னு சொன்னா HR இருப்பாங்க, ஹியூமன் ரிசோர்சஸ். இவங்க எல்லாம் சேரும் போதுதான் ஒரு கரெக்டான ஒரு திட்டம், ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த அமைப்பு தேவைப்படுது இல்லையா? இது உலகத்துல இருக்கிற ஒரு பிசினஸ்லயும் இருக்குதா இல்லையா? ஒரு பிசினஸ்ல இப்போ இந்தியாவில் இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு துறை, கவர்மெண்ட் செக்டர் எடுத்துக்கோங்களேன், ஒரு டீச்சர்ஸ் துறை இல்ல ஒரு ரயில்வே துறை எடுத்துக்கோங்களேன். ரயில்வே துறை எங்க, அது சென்ட்ரல்ல இருந்து இயங்குது. அதுக்கு ரயில்வே மினிஸ்டர் இருக்கிறார், அதுக்கு ஒரு சில சட்டங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அதை என்ன தனித்தனி பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க, சவுத் சோன் நார்த் சோன் பிரிச்சு வச்சிருக்காங்க, அவங்க ஸ்டேட் வரையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் இருக்கிறாங்க. இப்ப இதுல எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கடைசி நபர் வரைக்கும் அதுக்காக என்ன பண்ணுங்க, உழைக்கணும். எது யாருடைய திட்டத்துல, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கத்தின் திட்டத்துக்காக உழைக்கணும். அதுல ஒரு நபர் மிஸ் பண்ணா கூட நோக்கம் என்ன ஆகுது, நிறைவேறாம போறதுக்கான காரியங்கள் இருக்குது, ஏர்னிங்ஸ் வராது. இது ஆர்கனைசேஷன். அப்ப அது மாதிரிதான் ஒரு சபையும் இயங்கணும்ன்றார் திருப்பதி. இப்போ நம்ம இததான் ஸ்தாபனம் புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஸ்தாபனம்ன்றது அது கிடையாது. ஒரு சபைனா நான் சொல்றேன் பாருங்களேன், தேவனுடைய சிந்தை, அதுக்கப்புறம் சிந்தை வார்த்தையாவது, அந்த வார்த்தை தான் 7 முத்திரைகள் வெளிப்பாடா இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தியா இருக்குது. அதனால ஒரு சபை ஆட்கொள்ளப்படணும், அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் அதுல இருந்து பாஸ்டர் தலைமையா இருப்பார். அப்படின்னா யாருங்க, பாஸ்டர் தலைமையா இருப்பாரு. அதுக்கப்புறம் 5-fold மினிஸ்ட்ரி உள்ள சபைக்குள்ள வரங்கள் கிரியை செய்யும். அதுக்கப்புறம் என்ன காணப்படும், ஒரு குடும்ப தலைவன் காணப்படுவான். அந்த தலைவன் வார்த்தையினால ஆளப்படணும். அதுக்கப்புறம் குடும்பத்தின் தலைவனுக்கு கீழே மனைவி வருவாங்க. மனைவியிலிருந்து கடைசிய பிள்ளைகளோடு கூட வந்து என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவ சமுதாயம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பா இருக்குது. தேவன் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்காரு. புரிஞ்சா உங்களுக்கு? தேவன் எப்படி வச்சிருக்காரு, எகைன் சொல்லாமா, ஆர்டர் சொல்லாமா? தேவனுடைய நித்திய சிந்தை, அதுக்கப்புறம் சிந்தையில என்ன வருது, வார்த்தை வருது. வார்த்தை எடுத்த உடனே தனிப்பட்ட மனுஷனுக்கு உடனே வருதுல, வார்த்தைக்கும் சபைக்கும் சென்டர்ல யார் நிக்கிறது, ஒரு ப்ராஃபெட், தீர்க்கதரிசி மூலம் தானே வருது. எப்பொழுதுமே வார்த்தை தீர்க்கதரிசி இடத்துல வரும் இல்லையா? தேவன் வார்த்தை எப்படி கொண்டு வருவாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறோமா இல்லைங்களா? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யோவான்றதுதான் சபையா இருக்குது. யோவான் யாருங்க, சபை. அப்போ தேவன் அப்படின்றது தேவனுடைய நித்திய ஆவியை குறிக்குது, நித்திய சிந்தையை குறிக்குது. அப்ப அந்த நித்திய சிந்தையில இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பித்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். நித்திய சிந்தையிலிருந்து இந்த வார்த்தை ஒரு நோக்கத்துக்காக அனுப்பப்படுது. அந்த வார்த்தை எப்படி அனுப்பப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி தூதனிடத்தில் அனுப்பப்படுது. அதான் இந்த கால செய்தியாளன். இந்த செய்தியாளன் இருந்து யாருக்கு வருது, சபைக்கு வருது. அப்ப சபைக்கு வரும்போது சபை எப்படி சபை எதனால அஸ்திபாரப்படப்பட்டிருக்குதுன்னா, 5-fold மினிஸ்ட்ரி மூலமா. 5-fold மினிஸ்ட்ரி மூலமா தான் வசனம் சொல்றது இல்லைங்களா, நீங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் கீழ் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப இது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கரெக்டான ஒழுங்குமுறை அமைப்பு. இதுல எந்த ஆர்டர் மாறினாலுமே அது என்னவா மாறிடும், தவறாயிடும். கரெக்டுங்களா? அப்ப இந்த ஆர்கனைசேஷன் தேவனோட திட்டத்தை அமைச்சிருக்கிறார். அப்போ இது ஒரு பக்கம். உலக ரீதியாவும் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் வேணும். இப்போ ஒரு சர்ச்சை நிர்ணயிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச் இருக்கு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல தொண்டு நிறுவனமா வருது. கரெக்டுங்களா? என்ன ஆர்கனைஸா தொண்டு நிறுவனங்களா வருது. இப்ப எதுக்காக நீங்க கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு இந்தியாவில் அநேக ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு பெரிய வந்து கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி வந்துச்சு. ஒரு சர்ச்சை என்ன பண்ண முடியாது, ஆரம்பிக்க முடியாது. அதான் கடைசியில WCCக்குள்ள போக போகுது இல்லைங்களா? அப்போ கவர்மெண்ட்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, பதிவு பண்ணணும்னு, பதிவு பண்ணி என்ன பண்ணுங்க, நம்பர் வாங்கணும்னு வாங்க இல்லையா? அதே போல இங்க சர்ச்சுக்கு ஒரு கேஷியர் தேவைப்படுது. வர்ற கேஷ் என்ன பண்ணுங்க, கவுண்ட் பண்ணி அது பேன் அப்டேட் பண்ணும்.
காட்டுங்களா, இதெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு இது உலகத்துல இருக்கிற சட்டங்களை வச்சு தேவனுடைய சபையை பிசாசு நெருக்கத்துக்கு பண்றான். ஆனா ஒரு சபையில ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு வேணுமானா வேணும். ஒரு சபை எப்படி இருக்கணும்? விசுவாசிகள் ஒரு சபை பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்படணும். அதுல சபையில பாஸ்டர் இருப்பாரு, அதுக்கப்புறம் டீகன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஷர்ஸ் அதாவது கேஷர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வரங்கள் கிரீசிக்கும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு இருக்கும். அது ஓட்டிங்ல அது தேர்ந்தெடுக்கப்படும். இருக்கிற டீகன்ஸா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், அந்த பாஸ்டருக்கான அந்த தகுதி உள்ளவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கான தகுதி இருக்கும்போது சபை என்ன பண்ணணும்? ஓட்டிங்ல தெரிந்து கொள்ளப்படும். இதான் நம்ம தீர்க்கதரிசிக்கு சொன்ன நமக்கான ஆர்டர். இந்த ஆர்டர் படி ஒரு சபை இருக்கணும். எஸ், கரெக்ட். ஆனா இந்த பாஸ்டோரியல் ஒர்க் வார்த்தை ஆகிய தலையினால் ஆட்கொள்ளப்படல அப்படின்னா அது என்ன வேணும்? அது ஸ்தாபனமா மாறும். அநேக இடங்கள்ல இந்த ஆர்கனைஸ்டான அமைப்பு எந்த சர்ச்சிலும் இல்ல, நிறைய சர்ச்சுகள்ல கிடையாது. அப்படி போகும்போது தான் என்ன சொன்னா அந்த இடத்துல கரெக்டான திட்டம் நிறைவேறாது உங்களுக்கு. அப்போ ஏன்னா ஒரு மேன் ஒரு தலைமையின் கீழே ஒட்டுமொத்த சபையும் கேட்கும், என் பாஸ்டர் முக்கியம், பாஸ்டரே ஃபோக்கஸ் பண்ணி போவான். நீ பாத்துறீங்களா? அப்ப அது கீழே யாரும் என்னங்க வேற யாரும் கொஸ்டின் கேட்கறதுக்கு அந்த சபையில யாருக்கும் என்ன கிடையாது, உரிமை இல்லாம போயிடும். அது என்ன அது பாபிலோனை போல அதிகாரம் தான் ஒட்டுமொத்தம் ஒரே இடத்துல குயிர தன்மை, அது தப்பு. அதே நேரத்துல ஒரு சபையில யார் பாஸ்டரே தெரியாது, வந்தவங்க போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, பிரீச் பண்ணுவாங்க, எல்லாரும் தனித்தனியா முடிவு எடுப்பாங்க, ஒருத்தர் ஒரு வழியில போவாங்க, ஒரு தலைமையின் கீழே தங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஒப்பு கொடுத்து நிக்க மாட்டாங்க. இதுவும் தப்பு. புரிஞ்சவங்க ரெண்டு விஷயங்களும் சொல்லிட்டேன் நான். கரெக்டான வே என்னன்னா பைபிள்ல பவுல் மூலமா தீர்க்கதரிசி மூலமா போடப்பட்ட ஒரு அஸ்திபாரம், ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. கரெக்டான ஒரு அமைப்பு, ஒரு பாஸ்டோரியல் ஒர்க்ல இருக்கிற நபர் தேவைப்படுது. அவர் பைபிள்ல சொல்லப்பட்ட பாஸ்டோரியல் ஒர்க்குக்கான எல்லா விதமான தொகுதிகளை மீட் பண்றவரா இருக்கணும். எஸ், கரெக்டா? அதே நேரத்துல சபையில டீகன்ஸ் இருக்கணும், அதே போல கேஷியர் இருக்கணும். இதெல்லாம் தேவன் வச்சிருக்கிற அமைப்பு. இது இப்படி செய்யும் போதுதான் ஒரு லோக்கல் சர்ச் கரெக்டா இயங்கும். நான் சொல்ற லோக்கல் சர்ச்சுக்கு பேசுறேன். லோக்கல் சர்ச்னா என்னங்க? உள்ளூர் சபை. ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுதுன்னா அதை நோக்கி, அந்த அமைப்பை நோக்கி போவோம். ஆனா இது எல்லா இடத்துலயும் ஸ்டாண்டர்டா இருக்குன்னா இல்ல. ஏன் ஸ்டாண்டர்ட்னா ஒரு சபையில 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. ஒரு சபையில ஸ்டார்ட் பண்ணப்பட்ட 10 பேர் இருக்கிற சபையா இருக்கும். இப்போ நமக்கு சின்ன சபையா இருக்கிறோம். இப்ப இதுல ஸ்டார்டிங்ல எல்லா அமைப்பையும் ஏற்படுத்த முடியுமானா முடியாது. அப்ப வளர 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 அந்த அமைப்புக்குள்ள வரணும். அப்படி வரும்போது அந்த சபை கரெக்டான தேவோட கோலை நோக்கி அச்சீவ் ஆகும். புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் ஆர்கனைசேஷன். இப்போ உலகளாவிய சபை இருக்குது, வேர்ல்டு, அதாவது யூனிவர்சல் சர்ச் இருக்கு. யூனிவர்சல் சர்ச்னா உலகளாவிய கிறிஸ்துவுடைய சரீரம் இருக்கு இல்லையா? இது எதனால ஆட்கொள்ளப்படுது? அதோடைய ஆர்கனைஸ்டான ஃபார்ம் எப்படி இருக்கணும், அது எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசியில 5-fold மினிஸ்ட்ரி, 5-fold மினிஸ்ட்ரியில தான் லோக்கல் சர்ச்சஸ் இருக்கணும். ஆர்டர் புரியுதா உங்களுக்கு? நான் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உலகம் முழுசும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாமே லோக்கல் சர்ச்ல இருக்கிறாங்க. ஆனா இங்க லோக்கல் சர்ச்ல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவின் சரத்துல அங்கமா இருக்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னேன் நானு? 2 விதமான டைப்ப சொன்ன கூட்டத்தை சொன்ன. ஒண்ணு யூனிவர்சல் சர்ச், யூனிவர்சல்னா உலகளாவிய கிறிஸ்துவுடைய சரத்துல இருக்கிற கூட்டம். இன்னொன்னு உள்ளூர்ல அங்கங்க ஏற்படுத்துற கூட்டம். ஒருவேளை உள்ளூர்ல அப்படின்னா அங்கங்க ஒரு ஊர்ல ஒரு சபைகள் தன்னோட பெயர்களால் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதுல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவின் சரத்துல இருக்கிறாங்க அப்படின்றது இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் சர்ச், காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரம், அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் இருக்குது. அதுதான் என்ன வருதுன்னு சொன்னா தேவோட வார்த்தை, அந்த கால வார்த்தை தீர்க்கதரிசி கிட்ட வந்து தீர்க்கதரிசி மூலம் 5-fold மினிஸ்ட்ரி அடைஞ்சு 5-fold மினிஸ்ட்ரி மூலம் லோக்கல் சர்ச்சஸ் தேவன் சப்ஃபீட் பண்றார். இதுதான் உலகளாவிய சபையுடைய அமைப்பு. புரியுங்க நல்லா வரங்கள்னால. அதாவது உள்ளூர் சபையுடைய அமைப்பு எப்படின்னா, இப்ப நான் சொன்னேன், ஒரு பாஸ்டோரியல் ஒர்க்ல இருக்கிற ஒரு பர்சன், அதுக்கப்புறம் அதுவும் என்னங்க ஓட்டிங் மூலம் வர ஒரு பர்சன், அந்த மனுஷனுக்கு இருக்கிற வரத்தின் அடிப்படையில, அழைப்பின் அடிப்படையில. ஒண்ணு, ஒரே சபையில 2 பேர் பாஸ்டோரியல் ஒர்க்ல இருக்கலாம், அந்த தகுதி இருக்கலாம். பட் அந்த இருக்கிற ஆடுகளுக்கு யார் மேய்ப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க, அவங்க வர்றாங்க. உங்களுக்கு இப்போ அடுத்ததான் என்ன வருது? 2வது டீகன்ஸ் இருக்கிறாங்க. டீகன் ஒர்க் மாறுது. டீகன்னா உதவியாளர்கள் அர்த்தம். டீகன்ஸ் யாருங்க? உதவியாளர்கள்.
மூப்பர்கள், அதே போல கேஷியர்ஸ், இதெல்லாம் லோக்கல் சர்ச் வந்து நடக்கிறதுக்கான அமைப்பு. இப்படி இல்லாதபடிக்கு அதிகாரம் ஒரே இடத்துல குவியக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஒரே அதிகாரம் ஒரே இடத்துல குவியக்கூடாது. இப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய திட்டம், ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகும், கரெக்டா நிறைவேறும். இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன், இப்படிதான் அமையணும். ஒண்ணு. இரண்டாவது, ஸ்தாபனம் சொன்னா என்ன? இப்ப அது அடுத்த பாயிண்ட் போலாம். ஸ்தாபனம் என்னங்க? ஸ்தாபனம். இப்ப ஆர்கனைசேஷனை புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா பிரதர்? ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லுங்க. அது உலகத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கோ, இல்ல ஒரு அமைப்பு, கல்வி நிறுவனம் ஸ்டார்ட் பண்றதுக்கோ, கல்வி எல்லாருக்கும் தரணும், எஜுகேஷன் எல்லாருக்கும் தெரியும்னா, அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டான ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணும். அதே போல லோக்கல் சர்ச், தேவனுடைய திட்டம், உலகத்தோட திட்டம் போட்டு ஒரு சபையை இப்படிதான் வச்சிருக்கிறார், அதுவும் ஆர்கனைசேஷனா வச்சிருக்கிறார். ஆனா அது ஸ்தாபனம் அல்ல, அது டினாமினேஷனல். அப்ப டினாமினேஷன் என்ன? ஏன் தீர்க்கதரிசி டினாமினேஷன் வெறுத்தார்? தீர்க்கதரிசி எப்பவுமே என்ன சொல்லுவாரு? நாங்கள் என்ன கிடையாது, ஸ்தாபனம் அல்ல, நாங்கள் ஸ்தாபனம் அல்லன்னு சொல்லிட்டே இருக்கிறாரா? சொல்றாரா இல்லையா? அப்போ ஸ்தாபனம் என்ன? அது சொல்லுங்களேன். லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் அந்த பாயிண்ட குறிச்சு. ஸ்தாபனம் என்ன? ஸ்தாபனம் அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்தாபனம்ன்றது வெறும் கிறிஸ்டியானிட்டியில மட்டும் இருக்கிறது, உலகத்துல வச்சு டிஃபைன் பண்ண முடியாது. இப்ப நான் ஆர்கனைசேஷன்ன்றது உலக அரசியல் அமைப்பை வச்சு என்ன பண்ண நான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனா ஸ்தாபனம்ன்றது அப்படி கிடையாது. ஸ்தாபனம்ன்றது வெறும் கிறிஸ்துவ உலகத்துல மட்டும் இருக்கிற ஒரு காரியம். அப்ப இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? வேதத்துல இருந்து நான் டிஃபைன் பண்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல தன்னுடைய பிள்ளைகள் பூமியை ஆள்றதுக்காக, பாதுகாத்துறதுக்காக எதை பாதுகாப்பு கவசமா கொடுத்தாரு? எதை கொடுத்தாருங்க? வார்த்தையை கொடுத்தாரு. வார்த்தையாகிய பரிசுத்தாவியை கொடுத்தாரு. பரிசுத்தாவிய வார்த்தையை கொடுத்தாருன்னு சொல்லலாம். இப்படி கொடுக்கும்போது அதுதான் வந்து ஆதாமியாவுக்கு என்னவா இருக்குது? பாதுகாப்பா இருக்குது, அரணா இருக்குது, ஆளுகை திறனா இருக்குது, வல்லமையா இருக்குது, நித்திய ஜீவனா இருக்குது, என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது இது கவனிச்சுக்கோங்க. இது இருக்கும்போது ஆதாம் ஏவாள் அந்த வார்த்தையின் வல்லமையை மீறி வெளியே வந்து தங்களை என்ன பண்றாங்க சொன்னா, தேவன் தன்னை மறைக்கிறதுக்கு கொடுத்த அந்த பாகத்தை விட்டுட்டு அத்தியினால தனக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணாரா இல்லைங்களா? பாருங்க, இந்த பாகத்தை தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. வாசிக்கிறேன் பாருங்க, வாசிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி, கவனிங்க. முதலாவதாக மார்க்கம், ரிலீஜியன், அதான் நான் சொல்றேன் டினாமினேஷன் சொல்லி என்று அழைக்கிறோமே, அந்த வார்த்தைக்கு போர்வை, கவரிங்ன்றது அர்த்தமா? என்ன அர்த்தமா சொல்லுங்களேன்? கவரிங், மூடு திரையின் அர்த்தமா? இப்போ என்ற அர்த்தமா? அதாவது ஏதோ ஒன்றை மறைப்பதுன்றது அர்த்தமா? அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் வெளியரங்கமா வச்சிருக்கிறார். ஆனா தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, தேவனை பிரியறதுக்காக ஒரு மறைவை ஏற்படுத்துகிற நிலை தான் இந்த ரிலீஜியன் தீர்க்கதரிசி. பாருங்க, ஆதாமுக்கு ஒரு மார்க்கம் இருந்தது, ஆனால் அவன் அதை அத்தியினால் அவனுக்கு ஒரு உண்டாக்கி கொண்டான். எனவே அதை கிரியை செய்யவில்லை. அவன் ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு தப்பிக்க ஒரு வழியை உண்டாக்கி கொள்ள முனைந்தான். அவன் உண்டாக்கின ஒன்றின் மூலம் அவன் ரட்சிப்பை அடைய முயன்றான். ஆனால் தேவன் அந்த ஆதாம் முதற்கொண்டு இன்று வரை ஏற்படுத்தப்பட்டுள்ள கடைசி ஸ்தாபனம் வரைக்கும் உள்ள அனைத்து ஸ்தாபனங்களையும் நிராகரித்து விட்டார். பாருங்க, மார்க்கத்துக்கும் ரட்சிப்புக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. மார்க்கம் என்பது ஒரு போர்வை, ஆனால் ரட்சிப்பு என்பது ஒரு பிறப்பு, அது தேவனுடைய ஈவுன்ற. இப்போ டினாமினேஷனை டிஃபைன் பண்ண போறேன். டினாமினேஷன்ன்றது என்னன்றதை நான் சொல்ல போறேன். லாஸ்ட் வீக் சொன்னேன், திரும்ப சொல்றேன், கவனிங்களா? டினாமினேஷன் சொன்னா தன்னை பிரித்துக் கொள்வதுன்னு அர்த்தம் சொன்னேன் இல்லைங்க. எட்டிமாலஜில வேர் சொல்ல என்ன சொன்னேன்? டி அப்படின்னா என்னங்க? எதிர்க்கிறது. எப்போ சினானிம்ஸ், ஆன்டினிம்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினானிம்ஸ், ஆன்டினிம்ஸ் என்னங்க? ஒரு பொருளுக்கு எதிர் சொல். சினானிம்ஸ் என்றது ஒரு பொருளுக்கு, ஒரு வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை சொல்றது. ஆன்டினிம்ஸ் என்றது எதிர்க்கிறது. இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் சொன்னா அதுக்கான எதிர்ச்சொல் என்னங்க? இருள். பகல் அப்படின்னா என்னங்க? இரவு. சரின்னா என்ன? தவறு. இந்த மாதிரி டி என்ற வார்த்தை எங்க வருதோ அது என்ன அர்த்தம்னா எதிர்க்கிற ஒரு தன்மைக்குள்ள போறது. டினாமினர் அப்படின்னா, டினாமினேஷன் அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு காரியத்துல பிரிச்சு தன்னை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறது தான் டினாமினேஷன் அர்த்தம். அப்போ ஆதாம் ஏவாளை இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் ஒரு காரியத்தின் மூலமா கனெக்ட் பண்ணியிருந்தார். உங்களுக்கு புரியுதா? என்ன காரியம்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்ப ஆதாமுடைய பேச்ச மரங்கள் கேட்டுச்சு, ஆதாமுடைய பேச்ச பறவைகள் கேட்டுச்சு, ஆதாமுடைய பேச்ச மிருக ஜீவன் கேட்டுச்சு. கேட்டுச்சா இல்லையா? நம்புறீங்களா இல்லைங்களா? எப்படி கேட்டுச்சு? இப்போ நம்ம பேசுறதுக்கு மிருகத்துக்கு கேக்குதா? புரியுதா? இப்போ தண்ணீருக்கு இயேசு கிறிஸ்து பேசுறது தண்ணி கேட்டுச்சு. கேட்டுச்சா இல்லையா? கடல் எல்லாம் அமைதியா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லைங்களாங்க? இப்போ இதெல்லாம் ஆதாம் பேசும்போது கேட்டுச்சு. எப்படி இது கேட்டுச்சு? இது கம்யூனிகேஷன் எப்படி வந்துச்சு? எப்படி கம்யூனிகேஷன் வந்துச்சு? கொஞ்சம் யோசிக்கல. ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னா, நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகணும், நீங்க என்னோட கூட கனெக்ட் ஆகணும் இல்லையா? அப்படி தேவன் சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க்னால கனெக்ட் பண்ணியிருந்தார். ஏங்க ஒரு நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க் என்னங்க? ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார். எது மூலமானா பரிசுத்த ஆவியின் மூலமா கனெக்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா எல்லாமே தேவனுடைய ஆவியினால படைச்சாரு. எல்லாமே எல்லா மிருகஜீவன்களும் எல்லா பறவைகளையும் சிருஷ்டிப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு ஏதேன்ல. அது எல்லாத்துக்கும் தலைமை அதிகாரியா டாமினேஷன் பவரை, அதிகாரி ஆளுகை செய்யற இல்ல ஆளுகை நிர்மாணிக்கிற பவரை ஆதாம் கொடுத்து, ஆதாம் பேசுற எல்லா மிருக ஜீவனும் கனெக்ட் ஆயிருக்கு. என்ன ஆயிடுச்சு? கனெக்ட் ஆச்சு, பேச முடிஞ்சு, பழக முடிஞ்சு. கவனிங்க நல்லா, நான் காஸ்பல் டீச்சிங் அடிக்கல, ஃபண்டமெண்டல் பேசிக் எடுத்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது ஆதாம் இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் தேவனுடைய சபையா இருக்கிற இந்த உலகத்துல இருந்து தன்னை தனியா பிரிச்சுக்கிறார் பாருங்க. அப்படின்னா பரிசுத்தாவின்ற திரைய ஏதேன்ல ஆதாம் கொடுத்திருந்தார். ஆதாம் எவ்வளவு கொடுத்திருந்தார்? அதுதான் ஆதாமுக்கு என்ன கொடுச்சு? பாவம்ன்றத தெரியாம வச்சுச்சு. பாவம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அதே போல இந்த இயற்கை மீது இருக்கிற ஆளுகையை கொடுத்துச்சு இல்லையா? இதெல்லாத்தையும் கொடுத்துச்சு. பூமி மேல ஒரு ஆமெச்சூர்னா சிறியன்னு அர்த்தம். ஆமெச்சூர்னா என்ன அர்த்தங்க? சிறியா, ஒரு சிறிய காடா, ஆமெச்சூர் காடா ஆதாம வச்சிருந்தாரு. லாடா வச்சிருந்தது பூமியை ஆதாம் என்ன பண்ணாருங்க? ஆளை செஞ்சாரு. ஏன்னா ஆளுகை செய்யணும்னு சொன்னா அந்த ஆளுகிறவனுக்கு கீழே இந்த ஆளப்படுகிற எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கணும், சொல் பேச்சு கேட்கணும். இப்படி வச்சிருந்தது ஆதாம் தனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவி ஆகிய அந்த பாகத்தை என்ன பண்ணிட்டாரு? திரைய எடுத்துட்டு அத்திலைய போட ஆரம்பிச்சார் மேல. புரிஞ்சுக்க, நான் எக்ஸாம்பிளா சொல்றேன் இந்த விஷயத்த, ரியல் மீனிங் அப்படியே எடுத்துக்காதீங்க. அத்திரை மார்க்கத்தை ஏற்படுத்திக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்றது, தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, அப்போ தேவன் வச்சு அந்த மகா பெரியாதான அந்த வார்த்தைன்ற அந்த நெட்வொர்க்ல இருந்து, பரிசுத்தாவி என்ற நெட்வொர்க்ல இருந்து ஆதாம் தன் என்ன பண்ண அரிப்பான்? இதை பேர் தான் டினாமினேஷன் அர்த்தம். இது பேர் தான் டினாமினேஷன் அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? எளிமையா புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அடுத்தது சபை எப்படி டினாமினேஷன் மாறுதுன்ற அடுத்த காலத்துக்குள்ள வர. சபை எங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? புதிய ஏற்பாட்டு சபை எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபை எங்க வந்துச்சு? என்னங்க? புதிய ஏற்பாட்டு சபை எங்க தொடங்கப்பட்டுச்சு? பெந்தகோஸ்தே நாள். கரெக்டா? பெந்தகோஸ்தே நாள்ல ஏதேன்ல எப்படி ஆதாமியாவுக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுத்தாரோ, சொந்த ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல சபையையும் ஆள்றதுக்கு தேவன் பரிசுத்தாவியாகிய சொந்த ஜீவனை கொடுத்திருந்தார். அது மூலமா சபையானது ஆளப்பட்டுச்சு. அங்க தீர்க்கதரிசிகளை கொடுத்திருந்தார், செய்தியாளர் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருந்தார், அதே போல ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை கொடுத்திருந்தார். அந்த தேவட சபையும் ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ல, அப்படின்னா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பினூடாக வந்துச்சு. ஆனா காலங்கள் வர 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 அதை தேவட சபை என்ற அந்த பார்ட்ல இருந்து, தேவட வார்த்தை அப்படின்ற பார்ட்ல இருந்து ஒரு கூட்டம் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துச்சு. அதான் ரோமன் கேத்தலிக் சர்ச். தேவன் வச்சிருந்த அமைப்பு இருந்துச்சு இல்லையா? தேவன் எப்படி வச்சிருந்தாரு? தேவன் வச்சிருந்த சைனா பார்டர் என்னங்க? அது சொல்லுங்களேன். சைனா பார்டர்னா என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொன்னேன். அதிகார சங்கிலினர். அதிகார சங்கிலி. அதிகார சங்கிலி என்ன அர்த்தங்க? ஒரு தலைமை இருப்பார். தலைமை என்னங்க? ஓனர் இருப்பாரு, அதுக்குள்ள சேர்மன் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஜிஎம் இருப்பாரு, ஏஜிஎம் இருப்பாரு. இது மாதிரி, அதாவது இந்த லேபர், கடைசியில இருக்கிற லேபர் யார் கூட பேச மாட்டாரு? ஓனர் கூட. ஓனர் டைரக்டா ஆர்டர் போடுவார் அவருக்கு. இப்போ இந்த கீழே இருக்கிற ஒரு நபர் தப்பு பண்ணாருன்னா அவர் பார்த்து கேட்க மாட்டாரு. விட்ட யார்கிட்ட கேட்பாரு? அது கீழே ரெண்டாவது சூப்பர்வைசர் கூட வர மாட்டாரு. அவரு யார்கிட்ட கேட்பாரு? சேர்மன் கேட்பாரு. ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ கீழே இருக்கிற நபர் சின்ன தப்பு பண்ணும்போது அதை மேல இருக்கிற வரைக்கும் பாதிக்கும் இல்லையா? அப்போ ஏன்னா மேல இருக்கிறவனுடைய தாட் அப்படின்னா சிந்தை தான் கீழே இருக்கிற அந்த லேபர் வரைக்கும் பாஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ இதுதான் செயின் ஆஃப் ஆர்டர்னு அர்த்தம். இதுதான் அதிகார சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
கார்பரேட்ல அங்கிருந்து பாஸ் ஆயிட்டே வருது, கீழே வரைக்கும் பாஸ் ஆகுது. அப்படின்னா அதிகாரம் மட்டும் பாஸ் ஆகுது கிடையாது, தாட்டும் பாஸ் ஆகும். தாட்னா என்னங்க? சிந்தையும் பாஸ் ஆகும். ஏன்னா ஒரு நோக்கத்துக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தேவன் தன்னுடைய மகத்தான நித்திய சிந்தையிலிருந்து என்ன பண்ணாரு சொன்னா, தன்னுடைய வார்த்தையாகிய லோகாஸ் அனுப்பி ஒரு ப்ராஃபெட்டுக்கு அனுப்புறாரு இல்லைங்களா? ப்ராஃபெட்ல இருந்து 5-fold மினிஸ்ட்ரி மூலமா சபைக்கு வருது, சபையில இருந்து பாஸ்டர்ஸ்க்கு வருது, பாஸ்டர்ல இருந்து குடும்ப தலைவனுக்கு வருது, தலைவன்ல இருந்து தலைவிக்கு வருது, தலைவியில இருந்து பிள்ளைகளுக்கு வருது. இதுதான் தேவனால் அமைக்கப்பட்ட சரி ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்துல இருக்கிற பெந்தகோஸ்தே சர்ச்சுடைய ஆர்டர் இல்லையா? அப்போ இந்த ஆர்டர்ல நடுவுல ஏதாவது ஒரு கட்டாவது வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னு சொன்னா அது ஸ்தாபனம். ஸ்தாபனம் சொன்ன என்ன அர்த்தம்? அந்த மெயினான ஒரு ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் இருக்கு. ஒரிஜினல் ஃபார்ம், ஒரு ஒரிஜினல் என்னங்க, மூல அமைப்பு ஒண்ணு இருக்கு. அந்த மூல அமைப்புல இருந்து ஒரு விஷயத்தை கட் பண்றது மூலமா அது ஸ்தாபனமா மாறுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு மூல அமைப்புல இருந்து ஒரு மனுஷன் மூல அமைப்பு, ஒரு கனெக்ஷன், ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா ஒரு ஒரு சர்க்கியூட் இருக்கு. சர்க்கியூட் என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுவாங்க? சர்க்கியூட். கரண்ட்ல சர்க்கியூட் சொல்றாங்க இல்லையா? சர்க்கியூட் அப்படின்றது தமிழ்ல எப்படி சொல்றாங்க தெரியல. ஒரு இணைப்பு, எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு மூல ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணி தனியா பண்றதுடைய பேர் தான் டினாமினேஷன். அப்படி ஏற்படுத்துற இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு, கவனி. பைபிள்ல காட்டிட்டு அடுத்து நான் உள்ள போறேன். அது மாதிரி ஒரு அமைப்பை தேவன் ஆதாம பூமி மேல ஒரு அதிகாரி அமைச்சார். தேவனே சர்வ லோகாதிபதி, அவர் தான் நியாயாதிபதி, சர்வலோகத்துக்கு ஆண்டவராக இருந்தவர். இப்போ அப்படி இருக்கும்போது இது சர்ப்பத்தினால கட்டாச்சு அந்த அமைப்பு இல்லைங்களா? அப்ப முதல் ஸ்தாபனம் தன்னை மாற்றிக்கொண்ட நபர் யாரு? ஆதாம். ஆதாம் தன்னை என்ன பண்ணாருங்க, தேவன் கொடுத்த அந்த சர்க்கியூட்ல இருந்து கட் பண்ணி தனக்கு தன் ஞானத்தினால ஒரு அத்திலையை ஏற்படுத்தி கொண்டார். அத்திலை அப்படின்றது ஸ்தாபனம் கிடையாது, அப்படி புரிஞ்சு கூடாது. அத்திலை மூலமா அப்படின்னா தன்னோட ஐடியா மூலமா தேவனை பிரிச்சு கொள்றாரு, அததான் ஸ்தாபனம்ன்றார் தீர்க்கதரிசி. அத்திலை ஸ்தாபனமா அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா நான் பேசுற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுங்களா? இப்ப கவனிங்க நல்லா. அப்பா அப்படி இருக்கும்போது இதை தொடர்ந்து வரும்போது இது ஒரு பெரிய அமைப்பா எப்ப மாறுச்சுன்னு சொன்னா, ஆதியாகமம் 10வது அதிகாரம் 16வது அதிகாரம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 16வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் பாபிலோன் ஸ்தாபிக்கப்படுது. வெளிப்படுத்தல் 11 ஆதியாகமம் 11வது அதிகாரம் படிங்களேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்களா? சத்தமா வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் பூமி எங்கும் ஒரே பேச்சு இருந்துச்சு, ஒரே விதமான பேச்சு இருந்துச்சு இல்லைங்களா? அப்புறம் ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுவது சீனையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் இருக்கிறது நன்றாய் சுடுவோம் மாறுங்கள் என்று அவர்களோடு பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக இலக்கலும் அவர்களுக்கு இருந்தது. இன்னும் அவர்கள் நாம் பூமி மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் பணத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக இங்கதான் வந்து பாபிலோன் தொடங்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா? முன்னாடி பார்த்தோம், நம்ம 18வது அதிகாரத்தை குறிச்சு டிஸ்கஸ் பண்ணோம். அது 18வது அதிகாரத்துல ஒரு பாபிலோன் சொல்லப்படுது இல்லையா? இந்த பாபிலோன் நிஜமான பாபிலோனோட தொடக்கம் இந்த ஆதியாகமும் 10வது 16வது அதிகாரத்துல இருக்குது. இந்த பாபிலோன் ஏன் இந்த பாபிலோன்ற பேர் வந்துச்சுன்னு சொன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி கவனிங்க நல்லா எல்லாரும், நான் ஸ்டோரி சொல்றேன். ஜலப்பிரளயம் இருக்குது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஜனங்கள் என்ன பண்றாங்க சொன்னா, ஜலப்பிரளயம் எங்க நடந்துச்சு? கடைசியா முடிஞ்ச இடம் அரராத் மலை. இங்க இன்னைக்கு இருக்கிற துருக்கியில இருக்கிற அரராத் மலை. அங்கிருந்து என்ன பண்றாங்க சொன்னா பிரயாணப்பட்டு வர்றாங்க. கிழக்கு நோக்கி பிரயாணப்பட்டு வரும்போது அங்க சமபூமியை கண்டு அங்க தங்கி இருக்கிறாங்க. அங்க தங்கி இருக்கும்போது நோவோட 3 குமாரர்கள் இருக்கிறாங்க, சேம், காம், யாபேத்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இந்த காமுடைய வம்சாவளியில காமுடைய பேரன் ஒருத்தன் தான், அவன் பேர் தான் நிம்ரோத். நிம்ரோத் தான் காமுடைய குமாரன், கூஷுடைய குமாரன் நிம்ரோத். இந்த நிம்ரோத் மூலமா தான் பூமியில ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுது, அந்நியான தெய்வங்கள் பழக்க வழக்கங்கள் வருது, அதே போல பல தெய்வ வணக்கம் பழக்கம் வருது, ஒரே தேவ கொள்கையிலிருந்து திருத்துவம் வருது, தாய் சேய் வழிபாடு வருது, பெண் தெய்வ வணக்கம் வருது, பூமியில இருக்கிற எல்லா அருவருப்புகளுக்கான தலைமையகமா வருது பாபிலோன். அதோடைய தொடக்கம் தான் ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஜனங்கள் வரும்போது அங்க ஜனங்களுக்கு பாஷை மாறுது. இது நான் பெரிய ஹிஸ்டரி நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பாபிலோன் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. பாபேல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா குழப்பம் அர்த்தம். பாபேல் என்ன அர்த்தம்?
கயாஸ்னு அர்த்தம். அந்த இடத்துல ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, எல்லாம் தாறுமாறா போயிட்டாங்க. ஏன் தாறுமாறா போயிட்டாங்கன்னு சொன்னா, இந்த பாபேலை நிறுவியதுன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு சொன்னா நிம்ரோத், கூஷுடைய குமாரன் நிம்ரோத் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றான். கூஷுடைய தலைமையில நிம்ரோத் எஸ்டாப்ளிஷ் பண்றான். இது பெரிய ஹிஸ்டரி. பெர்கமுன் சர்ச் ஏஜ்ல திருப்பதி சொல்ற இந்த விஷயம், நான் சொல்ற விஷயம் எல்லாம் நான் ஓரளவா சொல்லிட்டு உள்ள போயிடுறேன், இந்த பெரிய டாபிக் இருந்தேன். அப்ப அவன் ஸ்தாபிச்சுதான் அங்கதான் எல்லா தெய்வங்கள், இன்னைக்கு இருக்கிற எல்லா தெய்வங்களும் திருத்துவ கொள்கை கோட்பாடு அங்கதான் வருது. மரியாள் தாய் சேய் வழிபாடு அங்கதான் வருது. அதே போல இன்னைக்கு இருக்கிற பெண் வழிபாடு இருக்கு இல்லையா, பெண் வழிபாடு, ஏன்சிஸ்டர் வர்ஷிப் மூத்தோர் வழிபாடு, முன்னோர்கள் வழிபடுற வழிக்கும், சூரிய வணக்கம், சூரிய வழிபாடு இருக்கு இல்லையா, பாம்பை வணங்குற வணக்கம், சந்திரனை வணங்குறது, மிருக ஜீவன்களை வணங்குறது, இது எல்லாமே அங்கதான் வருது. அப்படின்னா நான் சொன்ன ஸ்தாபனம் சொன்ன என்னன்னு சொன்ன, ஒரு மூல அமைப்புல இருந்து, ஒரு தேவனோட மூல அமைப்புல இருந்து அந்த சட்டத்திட்டங்கள்லாம் விட்டுட்டு தனியா பிரிச்சுக்கிறது பேர் தான் என்னங்க, தன்னுடைய பாதுகாப்புக்காக பிரிச்சுக்கிற பேர் தான் ஸ்தாபனம் அப்படின்னு சொன்ன. அப்படி தேவன் ஆதாம் ஏவாளுக்கு தேவனே சர்வ ஏகோவா தேவன், ஏகோவா தான் தேவனா இருந்தார், அவர் தான் ஒரே கடவுளா இருந்தார், அவர் காணக்கூடாதா இருந்தார், அவர் நித்தியமானவரா இருந்தார். அவரை தாண்டி 3 தெய்வங்களாம் கிடையாது, பெண் தெய்வங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படி இருந்த மூல அமைப்பு, அந்த மூல அமைப்புல இருந்து பிரிச்சு இந்த நிம்ரோத்தும் அவருடைய கூட்டமும் கூஷும் அவனுடைய கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, பெண்களை தெய்வங்களா வணங்குறது, சிலைகளை வணங்குறது, தாய் சேய் வழிபாடு வணங்குறது, சூரிய சிருஷ்டிப்புகளை வணங்குறது, சிருஷ்டிகளை வணங்குறது, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது அங்கதான். அப்பதான் அங்கதான் ஸ்தாபனம் உண்டாக்கப்பட்டுச்சு, ஸ்தாபனத்துடைய கோட்பாடுகள் அங்கதான் உண்டாக்கச்சு ஃபர்ஸ்ட். அப்படின்னா அது எங்க காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு மேஜரான அமைப்புல இருந்து பிரிஞ்சு வந்த முதல் ஸ்தாபனமே எதுவா இருக்குது, பாபிலோனா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா? நெக்ஸ்ட் அடுத்தது எங்க வருது பாருங்க, அடுத்த பாயிண்ட காட்டுற பாருங்க. அதான் காட்டினேன், நிம்ரோத்தின் ஸ்தாபனம். ஸ்தாபனம் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டதாக வேதம் எங்கும் காணப்படவில்லை. தேவன் ஸ்தாபனத்தை உண்டு பண்ணல, தேவன் சர்ச்சை உண்டு பண்றார். யூனிவர்சலி எல்லா ஜீவன்களோட அந்த சர்ச், அந்த ஜீவன் கனெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. நான் சொன்னேன் அது ஸ்தாபனம் கிடையாது. அது ஸ்தாபனம்னா என்ன, தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதுன்னு அர்த்தம் சொன்னேன், தன்னை பிரித்துக் கொள்வது. சொல்ற ஸ்தாபனம் இருந்துச்சுன்னா அங்க சகோதரத்துவம் உடையன்றார். ஸ்தாபனம்ன்றது என்ன, ஸ்தாபனம் இருந்துச்சுன்னா நான் அடுத்தது இன்னைக்கு கடைசியில இருக்கிற ஸ்தாபனம் வரைக்கும் அதை கொண்டாந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். கடைசியா இன்னைக்கு எப்படி அதெல்லாம் பிரிவினைகள் வருதுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஒருவேளை பெந்தகோஸ்தே, சிஎஸ்ஐ, லுத்ரன் இதான் ஸ்தாபனங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்மளே நம்மளை ஸ்தாபித்துக் கொள்றோம், அதுதான் காட்டலான் இருக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு. இன்னைக்கு என்டை மெசேஜ்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன பண்றோம், ஸ்தாபித்துக் கொள்றோம். ஸ்தாபித்துக் கொள்ளுதல் என்ன அர்த்தங்க, மூல அமைப்புல இருந்து நம்மளை என்ன பண்றது, பிரிச்சுக்கிறது. அதான் ஸ்தாபனம். மூல அமைப்பு ஒண்ணு இருக்கு, அந்த மூல அமைப்புல இருந்து தன்னை பிரிச்சுக்கிறது. ஆனா லுத்தரன், பெந்தகோஸ்தே இதெல்லாம் என்ன அது எப்படி பண்ணுது சொன்னா, தேவன் அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட சத்தியத்திலிருந்து பிரிஞ்சு வந்து ஒரு பெரிய அமைப்பா மாறுது. ஸ்தாபனம் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறேன். ஆர்கனைசேஷன் என்னன்னு சொன்ன நானு, தேவன் ஒரு மூல நோக்கத்துக்கு ஒரு திட்டத்தை போடுறதுதான் ஆர்கனைசேஷன் சொன்னேன். கரெக்டுங்களா? தேவன் ஒரு மூல திட்டத்தை வச்சிருக்கிறாரு சிந்தையில, அதான் மீட்பின் திட்டமா இருக்குது. தேவன் தேவனாவும் நினைச்சாரு, தேவன் சிருஷ்டிகராவும் நினைச்சாரு, தேவன் மீட்பராவும் நினைச்சாரு, தேவன் ரட்சகராவும் நினைச்சாரு, தேவன் பரிகாரம் ஆகணும்னு நினைச்சாரு. இதெல்லாம் தேவனுடைய மூல திட்டங்கள். அந்த திட்டத்தை மூல நோக்கத்தை நிறைவேற்றுறது தான் ஒரு பிளான், அதான் ஆர்கனைசேஷன். ஒரு 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 பெரிய மனுஷனுடைய சிந்தையில இருக்கிற ஒரு கம்பெனியா மாறுது இல்லையா, அந்த கம்பெனி மாத்துறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதான் ஆர்கனைசேஷன். ஆனா இந்த ஒட்டுமொத்த அந்த திட்டத்துக்குள்ள வர்ற இந்த ஆர்கனைசேஷன் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு மனுஷன் தனியா பிரிஞ்சு வரான். அந்த பிரிகிற அமைப்பை ஒரு மனுஷன் பிரியும் போது டோட்டல் பிளான் என்ன ஆயிடாங்க, கொலாப்ஸ் ஆயிடும், கெட்டு போயிடும். அப்படி ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆதாம் அண்ட் ஏவாள். அதுக்கப்புறம் தேவன் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நிம்ரோத் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு வர்றான். தேவன் பூமியில ஆள்றதுக்கு யாரை கொடுத்திருந்தார், ஆதாம் கொடுத்திருந்தார் இல்லையா. ஆதாம் ஏவாள்ல எப்படி தேவன் பூமியை மிருக ஜீவன்களையும் இயற்கையை எப்படி ஆண்டாரு, எது மூலமா ஆண்டாரு, எப்படி ஆண்டாருன்னு சொல்ற திருப்பதி தெரியுமா, பரிசுத்த கரெக்டுங்களா. ஆனா அன்பினால பரிசுத்தாவி உள்ள இருக்கிற ஜீவன் பரிசுத்தாவி. ஆனா எதை கொண்டு, எந்த சட்டத்தை கொண்டு ஆண்டார்னா, மிருக ஜீவன்கள்லாம் பயத்தினால ஆளப்படல, எதனால ஆளப்பட்டுச்சு, அன்பினால. அப்படின்னா அன்புன்றது இவ பேசுற அன்பா இருக்கிறியா அப்படி கிடையாது. அன்புன்றது என்ன, அன்பு அந்த லோகாஸ் இருக்கு இல்லைங்களா,
அங்க ஃபீலியோ கிடையாது, அகாபேவினால ஆளப்படுச்சு எல்லாமே. எதனால ஆளப்படுச்சு? அகாபே அன்பினால் ஆளப்படுச்சு. இப்போ அந்த அகாபே அன்பை எடுத்து போட்டு அந்த ரூலிட்டி அப்படின்னு சொன்னா அதிகாரத்தினால, டிக்டேட்டர்ஷிப்னால, சர்வாதிகாரத்தினால ஆளுகிற தன்மையை கொண்டவன் தான் நிம்ரோத். அப்படின்னா தேவன் ஒரு அமைப்பை செட் பண்ணி வச்சிருந்தார். தேவன் தன் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெரிய மூல அமைப்பு வச்சிருந்தார். அது ஸ்தாபனம் அல்ல. அதுல இருந்து அதே மாதிரி தனியா பிரிச்சுக்கின்னு இப்போ நிம்ரோத் ஆள்றான். எப்படி ஆள்றான்? தன்னுடைய படை பலத்தினாலையும் தன்னுடைய அதிகாரத்தினாலையும் தன்னுடைய சர்வாதிகாரத்தின் மூலமா பூமியின் ஜனங்களை அடிச்சு அவங்கள பயமுறுத்தி ஒரு கட்டுக்கதைகளை ஏற்படுத்தி தேவன் சொன்ன மூல திட்டத்தின்படி இல்லாதபடிக்கு, வார்த்தையின்படி இல்லாதபடிக்கு தன்னுடைய சுய கோட்பாடுகளை வச்சு ஆள ஆரம்பிக்கிறான். அதுதான் வந்து ஸ்தாபனம். உங்களுக்கு இப்போ நிம்ரோத்தை குறித்து சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. அதன் பின்பு நிம்ரோத் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்த முயன்றான். ஃபர்ஸ்ட் ஸ்தாபனத்தை ஏற்படுத்த யாருன்னு சொன்னார் தீர்க்கதரிசி? ஆதாம் அத்திலால் ஏற்படுத்தினா, அதுக்கப்புறம் நிம்ரோத் ஏற்படுத்தினான்றார். நிம்ரோத் ஏற்படுத்த முயன்றான். நீங்கள் சரித்திரக்காரர்களாய் இருந்து பாபிலோனின் சரித்திரத்தை அறிந்தால் இஸ்லாமின் 2 பாபிலோன்கள் என்னும் புத்தகத்தை படியுங்கள். தான் பெரிய புத்தகம். அதுக்கப்புறம் இருக்கட்டும். அப்போ இதுதான் ஒரு ஸ்தாபனமா இருந்துச்சு. அதையும் தேவன் தோல்வி அடிப்படை செய்தாரா இல்லையா? கரெக்டுங்களாங்க? இப்ப நான் காட்ட போறேன் உங்களுக்கு. அந்த மிருகம் வாட்சிங்களா? இப்ப வாசிக்கிறீங்க வெளிப்படுத்த 13 அதிகாரத்துல 17 அதிகாரத்துல அந்த மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறதுன்னு சொல்லப்படுது. ஒரு மிருகம் இருந்துச்சா, மிருகம் பைபிள்ல எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வல்லமைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? ரபேக்கால ஈசாக்கிட்ட கொண்டு வந்தது ஒரு மிருகம். அது என்னவா இருக்குது? ஒட்டகமா இருக்குது இல்லையா? அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டுங்களா? கரெக்டுங்களாங்க? பரிசுத்த ஆவிதான் மணவாளனு மணவாட்டிய மணவாளன்ட்ட கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணாரு அங்க இல்லையா? அப்ப அங்க ஒரு செய்தியாளர் இருந்தார். அப்ப பைபிள்ல எங்கெல்லாம் மிருகத்தை பாக்குறீங்களோ அதுக்கு எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்? என்னன்னு புரிஞ்சுக்கணும்? ஒரு வல்லமை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கு தேவ ஆட்டுக்குட்டி. அது ரியலான ஆட்டுக்குட்டியா அப்படின்னா கிடையாது. ரியலான ஆட்டுக்குட்டியா? இல்ல இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது என்னன்னு சொன்னா, ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 13 அதிகாரத்துல ஒரு மிருகம் இருக்குது. 13 அதிகாரத்துல 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய ஒரு மிருகம் இருக்குது. அவருடைய உடல் எப்படி இருக்குது? அது சிறுத்தை போல இருக்குது. அவருடைய வாய் சிங்கத்தின் வாயை போல இருக்குது இல்லையா? அப்போ இந்த பூமியில அப்படி ஒரு மிருகம் இருக்குதா? இப்போ சிங்கத்தை போல வாயும், சிறுத்தையை போல உடம்பும், கரடியை போல கால்களும் இருக்கிற மிருகம் இருக்குதா? இல்ல. அப்படி ஒரு மிருகம் பூமியில இல்ல. அது குளோனிங்ல கூட இந்த மாதிரி மிருகத்தை என்ன பண்ணல, ரெடி பண்ணல. அப்போ இது என்னன்னு சொன்னா, இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை உள்ளடக்கியதா இருக்கும். நான் சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம் அடையாளங்களும் குறியீடுகள் உள்ள புஸ்தகம். இப்போ இதுக்கு இந்த மிருகத்துக்கு 7 தலை இருக்குதான். நம்ம மித்திக்கெல்லாம் கேட்கிறோம், புராணத்தெல்லாம் கேட்டிருக்கோம். 7 தலை நாகம், 7 தலை 10 கையில இதுல வந்து என்ன இருக்குது? ஒரு கடவுளுக்கு 10 கை இருக்குதா, 10 தலை இருக்குதா? இதெல்லாம் மித்திக்கல் கேரக்டர்ஸ். அப்படின்னா புராதானத்துல இருக்கிற பெயர்கள். நிஜமா அப்படி கிடையாது. தேவன் மூல சிருஷ்டிப்புல அது மாதிரி என்ன தேவன் என்ன பண்ணலாங்க? படைகளை இயேசு கிறிஸ்துவே வரும்போது அவர் 2 கை தான் இருந்துச்சு. அவர் எந்த கத்தியும் எடுத்துன்னு வரல இல்லைங்களா? தேவன் எந்த கத்தியும் என்ன பண்ணலங்க? அப்படியே ஒருத்த கத்தி வச்சிருக்கான்னு என்ன அர்த்தங்க? அப்படி என்னங்க? அவனுதான் பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கே என்ன இல்லைங்க? பிராக்டிகலா யோசிங்களேன். அப்படின்னா 10 தலை 10 மூளை இருந்துச்சுன்னா எந்த மூளை சொல்றத கேட்கறது? சரீரம். அப்படி கிடையாது. தேவன் அப்படி வைக்க கிடையாது. பிளான் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? நம்மளை போல மனுஷனா வந்தார். அவருடைய ஞானம் அனந்த ஞானம், சர்வ ஞானம், அது எல்லை இல்லாத ஞானம். அது சரி, நமக்கு உள்ள வரலாம். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற மிருகத்தை பாக்குறோம் இல்லையா? அந்த மிருகம் எதை குறிக்குதுன்றத நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். அப்ப அந்த மிருகம் பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? அப்போ நிம்ரோத்னால ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் இருக்குல்ல, பாபிலோன் மார்க்கம், பாபிலோன் ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? அது ஒரு நாள்ல நீ 14 அதிகாரத்துல வாட்சோம். அதை தேவன் தள்ளிட்டாராம். என்ன பண்ணிட்டாரா? தள்ளிட்டாராம். ஜனங்கள்லாம் மொழிகளால பிரிஞ்சு போயிட்டாங்க. வெவ்வேறு மொழிகள் வந்துச்சு. அதுக்கு முன்புதான் ஒரே மொழி இருந்துச்சு இல்லையா? பாபிலோனுக்கும் பெந்தகோஸ்துக்கும் வேறுபாடு என்னன்னு சொன்னா, பாபிலோன்ல தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, ஸ்தாபனம் ஏற்படுத்தும் போது கவனிங்க, தேவன் ஸ்தாபனம் ஏற்படுத்தும் போது ஒரே மொழியா பல மொழியா மாத்தி பிரிச்சார். ஆனா பெந்தகோஸ்துல சபையை திரும்ப தேவன் நிர்வகிக்கிறதுக்கு எல்லா மொழிகளும் ஒரு மொழியாக்கிட்டார்.
புரியுதா உங்களுக்கு? பெந்தகோஸ்தல பேதுரு பேசின ஒரு மொழியினால எல்லா 17 வகையான ஜனங்கள், பூமியின் கீழே இருக்கிற 17 வகையான ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்க்கியூட் வந்து தேவன் பாபிலோன்ல என்ன பண்ணிட்டாரு? கட் பண்ணிட்டாரு. சர்க்கியூட் என்னங்க? இணைப்பு இல்லையா? நான் பேசுறத உங்களுக்கு புரியணும். அப்போ நிம்ரோத்துக்குள்ள இருக்கிற தாட்டு தப்பு. தேவோட மூல திட்டத்தில் வேற திட்டத்தை வச்சு எல்லாத்தையும் அவனுடைய நோக்கத்துக்கு கனெக்ட் பண்ணலாம் நினைக்கும் போது தேவன் அதை என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டார். அப்படின்னா ஸ்தாபனம் எப்போதும் தோல்வி அடையும், அதான் அர்த்தம் இல்லையா? இப்போ பரிசுத்தாவியின் மூலமாக தேவன் பெந்தகோஸ்தானால திரும்ப சபை ஏற்படுத்தினாரா இல்லையா? ஏதேன்ல எப்படி மிருக ஜீவனா ஆதாம் இணைச்சாரோ அப்படி இணைச்சாரா இல்லையா? அப்படி நினைக்கும் போது இங்க பூமிக்குரிய லாங்குவேஜ்ல மாற்றம் இருந்தாலுமே பரிசுத்தாவி பேசின ஒரே அந்நிய பாஷை எல்லாரையும் இணைச்சிச்சு. அப்போ தேவனுடைய சபைக்கும் ஸ்தாபனத்துக்கு இருக்கிற டிஃபரண்ட் அதுதான். ஸ்தாபனம் எப்போதும் குழப்பமானது. தேவனுடைய சபையை தேவன் எப்படி பரிசுத்தாவினால பூமியுடைய எல்லா மொழிகளுக்கும் ஜாதிகளுக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டதா பரிசுத்த ஆவினால கனெக்ட் பண்ணாரு. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்பிரிக்காவில் நான் கேட்கிறேன், நீ கரெக்டான நபர் தான் ஆன்சர் பண்ணும். ஆப்பிரிக்காவில் ஒரு மெசேஜ்ல இருக்கிற ஒரு பிலீவரை கொண்டாந்து வச்சா உங்களுக்கு பேச முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? முடியும். நீ பேசுவீங்க. ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு நபரை மெசேஜ்ல இதே மெசேஜ்ல இருக்கிற நபரை கொண்டாந்து வச்சா நீங்க ஒரே நாள்ல பேசுவீங்க, பேசி மெசேஜ் ஷேர் பண்ணுவீங்க. காரணம் என்ன? உங்க மொழி இந்த தமிழோ இங்கிலீஷோ கிடையாது, வெளிப்பாடுன்ற மொழி மூலமா பேசுவீங்க. புரியுதா உங்களுக்கு? புரிதுங்களா உங்களுக்கு? வெளிப்பாடின் மூலமா கனெக்ட் ஆவீங்க. எல்லாரோட கூட வெளிப்பாட்டு மூலமா என்ன பண்ண முடியும்? நம்மளால கனெக்ட் ஆவீங்க. அது நடந்திருக்குது. ஏன்னா பெந்தகோஸ்தானால அதான் நடந்துச்சு. மொழிகளை கனெக்ட் பண்றதுக்கு இல்ல, அது பூமியில ஏற்படுத்தப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? வெளிப்பாடு என்ன பண்ணுங்க? இதே மேகஸ்தம்பமா அப்படிங்க, இதே கழுகு. ஆமா, நானும் இதே கழுகுங்க. அப்ப இங்க பேசுறது வெறும் மொழிகள் கிடையாது, வெளிப்பாடுகள் பேச ஆரம்பிக்கும் அந்த இடத்துல, அடையாளங்கள் பேச ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்ப தேவன் எப்படி கனெக்ட் பண்றாரு? பரிசுத்த ஆவியின் மூலமா கனெக்ட் பண்றாரு. அது ஸ்தாபனம் இல்லாத சபை. சரி, நான் அதுக்குள்ள போறேன் பாருங்களேன். அடுத்தது பாருங்களேன், கோராவின் ஸ்தாபனம். அடுத்தது இன்னொரு ஸ்தாபனத்தை குறிச்சு நான் காட்டுறேன். நீங்கள் என்னாகும் 16:1 நீங்க படிச்சு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது பாருங்க. சொன்னா அவன் எல்லா லேவியரையும் ஒன்று கூட்டி, பிரபலமானவர்கள், பரிசுத்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூட்டி அவரும் தாத்தானும் சேர்ந்து, ஒரு தனிப்பட்ட மனிதன் எங்கள் மேல் அதிகாரம் வகிப்பது சரியல்ல, அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை தொடங்க முயன்று இதை ஊழியத்துக்கென்று தேவன் தெரிந்து கொண்ட மோசைக்கும் ஆரோனுக்கும் உண்டாக வந்து அவன் தங்கள் மேல் மிகுந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்கின்ற என்றும் சபையார் அனைவரும் பரிசுத்தமானவர்கள் என்றும் அவர்களுக்கு உரிமை உள்ளது என்றும் கூறினர். அப்படி ஒரு ஸ்தாபனத்தை ரெடி பண்றாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா முதலாவது யாத்திரையில நடக்குது. எங்க நடக்குது? முதல் யாத்திரையில. முதலாவது யாத்திரையின் செய்தியாளன் யாரு? மோசே. மோசேதான் தேவன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த டிரான்ஸ்பார்மர் ஆகிறார், ஃபர்ஸ்ட் மோட் ஆகிறார் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நடக்குது, இஸ்ரேல் சபையை ரெடி பண்றார். தேவன் யாரை ரெடி பண்றாரு? இஸ்ரேல் சபை. சபைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொல்றேன். சபைன்னு சொன்னா அதுக்காக என்ன அர்த்தம்? எக்லீசியான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. எக்லீசியா. எக்லீசியான்னு சொன்னா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அடிமைத்தனத்துக்கு வெளியே அழைக்கப்பட்டால் ஒழிய அது சபையாகாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனும் சரி அவன் இன்னும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா அவன் தேவனுடைய சபையில இல்லைன்னு அர்த்தம். அவன் லோக்கல் சர்ச்ல வேணா இருக்கலாம், உள்ளூர் சபையில வேணா இருக்கலாம், அவன் தேவனுடைய சபையில இல்ல. இப்ப இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருக்கிற வரைக்கும் நீ பாருங்க, தேவன் அவங்கள சபை கூப்பிட்டுருக்க மாட்டார். எங்க தேவன் கூப்பிடுறாருன்னு சொன்னா செங்கடல் கிட்ட தான் கூப்பிடுறாரு, இஸ்ரேல் சபையாருன்னு சொல்லுவார். இப்போ தேவரோட சபையை கூட்டுவது ஒரு தலைமையை வச்சு, தலைமைன்னு சொன்னாங்க, தேவர் ஆர்டர் வச்சிருக்கு, ஒரு செய்தியில் வச்சிருக்காரு. தேவரோட வார்த்தை எப்போதும் யாருக்குள்ள வரும்? தீர்க்கதரிசி மூலமா தான் சபை ஆட்கொள்ளும். ஆனா ஒரு ஸ்தாபனத்துல அப்படி இருக்காது. ஸ்தாபனம் என்ன பண்ணு சொன்னா தேவனுடைய மூல வார்த்தையை எடுத்து போட்டு இந்த இடத்துக்கு அது செட் ஆகாது. எப்படி? இந்த இடத்துக்கு செட் ஆகுது. இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம பிளானை மாத்திக்கலாம். சரி பிரதர், இப்போ இங்க வந்திருக்கிறோம், இங்க என்ன பண்ண முடியாது, கால் கழுவ முடியாது, இங்க ராபோஜனத்தை மேற்கொள்ள முடியாது, இங்க அநேக நபர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணலாம், 2 பெண் பிரசங்கிகளை ஏற்படுத்திக்கலாம்.
தேவன் சொல்லியிருக்காரு. பட் நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவத்துல ஒன்றா இருக்கணும், கரெக்ட் தான். ஆனா என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு சில திட்டங்களை போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த பார்ட் பேர் தான் ஸ்தாபனம். சரி, இப்படி தேவன் ஒரு சபையை இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட வெளியே கொண்டு வந்து கூடும்போது இங்க கோரா அப்படின்னு ஒரு நபரம் தான், கோரா தாத்தான்னு சொல்லி. இவங்க யாருன்னு சொன்னா லேவி கோத்திரத்துல வந்து ஆசாரியர்கள். இவங்க எல்லாம் எந்த கோத்திரத்துல வந்தாங்க? கோத்திரத்துல வந்து ஆசாரியர்கள் தான். எஸ், கரெக்ட் தான். கவனிங்க நல்லா. இவங்க கதை என்னன்னு சொல்லிட்டு, மோசேவுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல. மோசேவுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. மோசே பாத்துக்க, மோசே சாதாரண மனுஷன் தானே. நீ என்ன ரொம்ப ஓவரா போற, மேல போற? நீ என்ன ரொம்ப மேல போற? எங்க மேல நான் ஜனங்கள்லாம் பரிசுத்தவான்கள்லாம் எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க தான். நீ எங்களை என்ன பண்ணாத, ஆளுக பண்ணாத, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி இவங்க தனியா அமைப்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெடி பண்ணது, கோராவும் கூட்டமும் தனியா ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா பூமியை பிளந்து அவங்க எல்லாத்தையும் உள்ள எடுத்து போயிட்டார். கோரா ஏற்படுத்தின ஸ்தாபம். கோரா அந்நிய தேவனுக்கு சபையை ரெடி பண்ணாரா? அந்நிய தேவனுக்கு தூபகலசம் ரெடி பண்ணாரா? கிடையாது. ஏகோ தேவனை ஆராதிக்கிறதுக்கு இங்க மோசேன்ற தலைமை தேவன் வச்சிருக்காரு, அது கீழே ஆரோன் வச்சிருக்காரு. இது கீழே மோசேக்குள்ள இருந்த ஆவி 70 பேர் மேல ஊற்றப்படுது. இதான் தேவன் அமைப்பு. தேவன் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமா மோசே கிட்ட பேசுறாரு. ஒரு ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, பிரகாரம் இருக்குது. இப்போ அதுக்குள்ள போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்குது. தேவன் ஒரு குறிப்பிட்ட நபரோட கூட பேசுறாரு. இதுதான் தேவன் வச்ச அமைப்பு இல்லையா? இது மாறாது. இது ஒரு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். இதை மாத்தி இல்ல மோசே கூட தான் தேவன் பேசுவாரா, என் கூட பேசுவாருன்னு சொல்லி இவங்க கரெக்டா தான் பண்றாங்க. ஆளை தனியா கூட்டும் போது தேவனுக்கு கோவம் வருது. இத தீர்க்கதரிசி ஸ்தாபனம் சொல்றாரு. எப்படி இது ஸ்தாபனம்? எப்படிங்க ஸ்தாபனம்? தேவன் இப்போ இன்னைக்கு இதே போலதான் சபையில எந்த மெசேஜில் நடக்கிற காரியம் இருக்கு. தேவன் ஒரு வரத்தை அனுப்பும் போது அந்த வரத்தின் கீழே ஜனங்கள் தரித்து இருக்கிறதுக்கு என்ன இல்ல, விருப்பமா இல்ல. ஏங்க நீங்க ஸ்தாபனம் இல்லைன்னு சொல்றாரு. எதை ஸ்தாபனம் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சாம ஒரு ஆர்கனைஸ்டான ஃபார்ம் கீழே ஜனங்கள் இருக்கிறதுக்கு விரும்புறதுல என்னங்க? ஒரு ஆர்கனைஸ்டான ஃபார்ம்னா என்னங்க? நான் இப்ப சொன்ன உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் ஃபார்ம்னா ஒரு சர்ச் ஆர்டர் இருக்குது. ஒரு சர்ச் ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி பேச்சை கேட்கணும். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி வார்த்தை 5-fold மினிஸ்ட்ரி மூலமா வருது. 5-fold மினிஸ்ட்ரி பாஸ்டர் கீழே வருது. பாஸ்டர் மூலமா சபை குடும்ப தலைவர் வருது. தலைவர்கள் மனைவிமார்களை ஆளுகை செய்வாங்க. மனைவிமார்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்வாங்க. இது ஒரு அமைப்பு, இது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு தேவ தீர்க்கதரிசியே என்ன பண்றாரு? இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு அது மாதிரி அமைப்புகள் ஜாஸ்தி ஆகி போச்சு. இது மாதிரி அமைப்புகள் என்ன பண்ணுச்சு இன்னைக்கு தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேப் மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேப் மினிஸ்ட்ரியோட விஷயம் கேட்பேன். டேப் மினிஸ்ட்ரியோட பிளான் என்ன தெரியுமா உங்களுக்கு? டேப் மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேப் மினிஸ்ட்ரி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த சபைகளை உடைப்பாங்க. சபை தேவையில்லைன்னுவாங்க. ஞானஸ்தானம் தேவையில்லை. நிறைய இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ராபோஜனம் தேவையில்லை. பாவ மன்னிப்புக்கு ஜெபம் தேவையில்லை. இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஸ்தாபனம், அதாவது தேவனோட மூல பிளான் இருக்கு. சபையை ஆதி பெந்தகோஸ்தே மூலமா தேவன் வைக்கப்பட்ட அமைப்பை உடைச்சு தங்களை தனியா மாத்திக்கிறது. காரணம் என்ன? இந்த தேவன் வச்ச அமைப்பு கீழே அடங்கி இருக்கிறதுக்கு அவங்க என்ன இல்ல, தயாரா இல்ல. ஏன் டேப் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க சொன்னா டேப்பை போட்டு விட்டுருவாங்க. சபையில டேப்பை போட்டு விட்டு டேப்பை கேட்டுக்கோங்க, செய்தியில செய்தி இல்லாத விஷயத்த ஒரு மனுஷன் பிரீச் பண்ண முடியுமான்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி அமைப்பு வைக்கல. தேவன் எப்படி அமைப்பு வச்சிருக்காரு? தீர்க்கதரிசி சொல்றாரு, கடைசி வரைக்கும் சபை பிரசங்கிக்கப்படணும், லோக்கல் சர்ச் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் பிரதர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகாரமோ பணமோ ஒரு மனுஷனுக்கு அளவில்லாம கொடுத்தோம்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு அதிகாரத்தை கொடுத்துறோம் பிரதர், கேட்கறதுக்கே இல்ல, பணமும் உனக்கு அளவில்லாம கொடுத்துறேன், என்ன பண்ணுவீங்க? மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இதான் தேவன் வார்த்தை வெளிப்பாட கொடுத்துறாரு. இதான் அளவில்லா சொத்து. ஆனா இது ஒரு ஸ்ட்ரக்சரை தேவன் வச்சிருக்கிறார். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நான் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படின்றாங்க. அதான் ஸ்தாபனம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவன் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. கண்டிப்பா தீர்க்கதரிசியோட பேச்சை ஒரு பாஸ்ட், அதுதான் ஒரு சபையோட போதகமா இருக்கணும். அந்த சபையோட போதகத்துக்கு கீழே விசுவாசிகளும் மற்ற நபர்களும் அடங்கி இருக்கணும். இதான் அமைப்பு. அப்படின்னா
பாஸ்டுக்கு அடங்கி இருக்கிறது கிடையாது. இது வந்து நிம்ரோத்துடைய மார்க்கம். அதாவது ஒரு தனிப்பட்ட தலைமை கீழே அடங்கி இருக்குது அப்படின்றது வார்த்தையில் இல்லாத தலைமை கீழே அடங்கி இருக்கிறது வேற உலக காரியங்களுக்காக, பணத்துக்காகவோ இல்ல பைனான்சியல், அதாவது மற்ற உலகத்தின் வேற ஒரு சில காரியங்களுக்காகவோ ஒரு சபையை நீங்க தெரிந்து கொள்றீங்கன்னு சொன்னா அது ஸ்தாபனம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரு சொல்றாரு, ஒரு சபையை தெரிந்து கொள்றது அப்படின்றது ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வானோ அந்த அளவு அப்படி இருக்கணும்ன்ற. என்ன கேட்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு திருமணத்துக்கு என்று ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ தெரிந்து கொள்வாங்க இல்லையா? அப்படின்னா எப்படி தெரிந்து கொள்வாங்க? எப்படி தெரிந்து கொள்வாங்க? இன்னைக்கு பார்த்தேன், ஏங்க இங்க பெண்களே இல்ல, அதனால அந்த ஊர்ல ஒரு பெண் இருந்துச்சு அங்க போறானுவாங்களா? சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன இல்ல, இங்க நம்ம சொல்றது அப்படிதான், சர்ச்சே இல்ல அதனால அங்க போறேன் சொல்றமா இல்லைங்களா? சொல்றமா இல்லையா? காரணம் என்னங்க? அப்போ நமக்கு ஒரு சபையை தெரிந்து கொள்றதுக்கான சரியான வெளிப்பாடு இல்ல. எப்படி தெரிந்து கொள்ளணும் தீர்க்க சொல்றாரு? நான் மனவாட்டியை தெரிந்து கொள்ற செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா, ஒரு சபையை ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்வது போல ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்வானா? யோசிப்பு. அப்படின்னா உலக ரீதியான ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னா ஒரு படிக்காத ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வானா? ஒரு டாக்டர் உலக ரீதியா சொல்றேன் தெரிந்து கொள்வானா? ஏங்க அது ரைட்டோ தப்போ அதுக்கப்புறம் அது தாண்டுது. பட் அவனுக்கு தாட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பெண்ணை தான் அவன் தெரிந்து கொள்வான் இல்லையா? அப்ப அதெல்லாம் சர்ச் பண்ணுவான், பாப்பான், அந்த பெண்ணோட கூட இன்டராக்ட் பண்ணுவான் இல்லையா? இன்னொன்னு படிச்சவங்க தெரிந்து கொள்வாங்க. இந்த உலக ரீதியா அவங்க 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 மொழிக்காக அவங்க மொழியை தெரிந்து கொள்வாங்க, அவங்க இனம் அவங்க இனத்தை தெரிந்து கொள்வாங்க, அவங்க ஜாதி தெரிந்து கொள்வாங்க இல்லையா? அப்ப உலக ரீதியா ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்றதுல எவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு. திருவள்ளுவர் சொல்றாரு, ஒரு தெய்வீக மனுஷன், சபையில இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆண் பெண்ணை எப்படி தெரிந்து கொள்ளணும்னா, அவன் ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்றது எவ்வளவு, அந்த பெண்ணை தெரிந்து கொள்றது அப்படின்னா திருமணம்ன்றது வேற, அந்த டாபிக் நான் போகல, அது வேற டாபிக். ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்றது அவன் ஜெபம் பண்ணும். ஒரு பெண்ணை ஒரு ஆணோ பெண்ணோன்றது என்னன்னு சொன்னா அவனுடைய அந்த என்ன சொல்றதுன்னு பிம்பம் தான். பிம்பம்னா இருதயத்துல என்ன இருக்குதா பெண்ணா இருக்குதான். மனுஷனுடைய இருதயம் என்னவோ இல்லையா? இப்போ உன்னை நான் செலக்ட் பண்றேன், இப்போ அங்க வந்து அங்க ஸ்வீட்டான பொருட்கள் இருக்கு, அதுல உன்னை நான் எடுக்கிறேன், என்ன அர்த்தம்? என்ன அது என்னுடைய விருப்பம், அதனாலதான் எடுக்கிறேன் இல்லையா? அப்போ நான் எடுத்துட்டு இல்லைங்க எனக்கு இது புரியாது தெரியாம வந்துச்சுன்னு சொல்லுமா? அப்படிதான் மேரேஜும். புரிஞ்சு அதுல ட்ரிக்கு என்ன ட்ரிக்னா, பிடிச்ச நமக்குள்ள அநேக தாட்ஸ் இருக்கு, அழகா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், பணம் இருக்கணும் எல்லாம். ஆனா அதுக்கு பின்பதாக வேற ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா? அதை பார்க்காம எடுத்துட்டு பார்த்தா கலரா இருக்குன்னு எடுப்போம், பார்த்தா விஷமா இருக்கும். அது புரியுதா? என்ன எடுப்போம்? அந்த பூ சூப்பரா இருக்குங்க, ஆனா உள்ள பாம்பு வந்து கொத்திரும் பக்கம். தாளம்பூ கதை தெரியுமா? அது மாதிரிதான் அது. அப்போ திரு சொல்றாரு, ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளும் போது ஒரு ஆணை தெரிந்து கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுன்றாரு. சரி, அதுக்கப்புறம் ஆனா சபைக்குள்ள வரணும், சபை ஸ்தாபனன்ற விஷயத்துக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சபையை தெரிந்து கொள்ளும் போது இப்போ ஒரு ஊழியக்காரனை விசுவாசிகளுக்கு திருதரிசி இப்படி சொல்ற, எப்படி சொல்றாரு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் சபை விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய கணவன்றார். ஆனா உண்மையா ஆவிக்குரிய கணவன் யாருங்க? நமக்கு ஆவிக்குரிய கணவன் யாருங்க? ஏன்னா நம்ம மனவாட்டி. ஒரு பாஸ்டர் ஆவிக்குரிய கணவனா இருக்க முடியுமா? முடியாது. ஆனா லிட்டரலா அந்த பாஸ்டர் கணவன் கிடையாது, அந்த பாஸ்டருக்குள்ள மணவாளனுடைய ஆவி இருக்கணும். புரியுங்க பாயிண்ட்? அப்படி இருக்கும்போது அந்த பாஸ்டர் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய கணவனா இருப்பான், ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்டா இருப்பான். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த பெண் மீன்ஸ் இந்த சபை அந்த ஊழியக்காரர் தெரிந்து கொள்ளும் போது, ஒரு பெண் ஆணை தெரிந்து கொள்ற போது எந்த அளவுக்கு கன்சர்னா அக்கறையோட இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு அக்கறை தேவைப்படுதாங்க. கரெக்ட்டுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற புரியுதுங்களா? அப்போ எப்படி தெரிந்து கொள்வான்? உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். நான் போன வாரம் சொன்னாங்க இந்த விஷயத்த சொல்ல, இந்த பாஸ்ட் இந்த மனுஷன் மூலமா வர்ற வெளிப்பாட்டின் மூலமா எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுற விசுவாசம் வெளிப்பாடு வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது இல்லாம தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த உலக ரீதியா பிரதர் நான் என்ன பண்றேன் இல்லாதனால போறேன். நிறைய நபர்கள் இன்னைக்கு சத்தியம் தெரியும், வெளிப்பாடு தெரியும், தெரிஞ்சா ஏன் அவங்க பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பெண் அதாவது சபையை எப்படி தெரிந்து கொள்றது, ஒரு ஊழியக்காரன் எப்படி தெரிந்து கொள்றதுன்னு தெரியல. ஒரு சபை எப்படி தெரிந்து கொள்ளணும், ஒரு பெண்ணை தெரிந்து கொள்றது போல ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும்.
எந்த வெளிப்பாடு அப்படின்னா மேய்ப்பனுடைய மணவாளனுடைய ஆவி இந்த ஊழியன் மூலமா வெளிப்படுது. அந்த மணவாளனுடைய அந்த ஜீவன் தான் எனக்குள்ள என்ன ஆகணும், மாம்சமா மாறணும். இந்த சபையில எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது விசுவாசம் இருக்குது அப்படின்றது தெரியணும். அங்கதான் என்ன பண்ணுங்க, ஒரு ஆணுக்கு பெண் அடங்கி போறது மாதிரி அந்த ஊழியக்காரருடைய உள்ள இருக்கிற சத்தத்துக்கு விசுவாசிகள் அடங்கி போக முடியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப இது புரிஞ்சுக்காம தான், இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்காம தான் எங்க எந்த அந்த ஊழியக்காரர் என்னோட கூட்டிட்டு போயிட்டு ஆட்களை கூட்டிட்டு போய் இதெல்லாம் என்னங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. உனக்கு இருக்கிற ஆடுகள், நீ ஒரு ஊழியக்காரனா இருந்தா உனக்கு இருக்கிற ஆடுகள் உனக்கு இருக்கும். யார பிரிச்சு எல்லாம் எடுத்துன்னு போயிட முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேலை இருக்கலாம். உங்களுக்கு தேவன் உனக்குன்னு ஒரு ஊழியக்காரனா அழைச்சிருந்தாருன்னு சொன்னா, அந்த ஊழியக்காரனுக்கு ஏத்த ஊழியக்காரனுக்குள்ள தன்னுடைய ஆவி வச்சிருந்தாருன்னு சொன்னா அந்த அதுக்கேத்த வித்துக்கள் அங்க வச்சிருப்பாரு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதே போல விசுவாசிகளுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும். ஓ, இந்த நபர் தான் எனக்கு சரியான ஊழியக்காரன், இந்த நபர் தான் எனக்கான இந்த நபருக்குள்ளதான் என்னுடைய மனவாளுடைய சத்தம் இதுல இருந்து கேக்குது. இதை தாண்டி இந்த செலக்ஷன் இல்லாம போறது இல்லாம தன்னை தான் ஸ்தாபித்துக் கொள்றது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போய் அமைந்துக்கிறது. நல்லா நிறைய பேர் நல்லா நான் டினாமினேஷன் ஆட்களோட பேசியிருக்கேன், அவ்வளவு அன்பா பேசுறாரு பிரதர். நாங்க என்ன பண்ணாங்க, எவ்வளவு நாங்க ரிவர்ஸா பேசினா கூட ஒரு அன்பா பேசுறாரு எங்க பாஸ்டர். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த அன்பா பேசுறதெல்லாம் ஒரு வெளிப்பாடா, ஹெல்ப் பண்றதெல்லாம் ஒரு வெளிப்பாடா. வீட்டுக்கு வந்து பர்த்டேக்கும் இல்ல கேக் வெட்டுறதுக்கும் மேரேஜ் பண்றதுக்கும் வெளிப்பா, இதெல்லாம் உலகத்துக்குரிய விஷயங்கள். நீங்க என்ன பண்றீங்க, மைண்ட்ல ஸ்தாபித்துக் கொள்றோம். நம்ம அப்படி கிடையாது. உங்கிருந்து வர்ற வெளிப்பாடு உங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும், உங்களை எடுத்துக்கொள்ள போறதுக்கு உங்களை ரெடி பண்ணும். அதுதான் வந்து என்ன பண்ணுங்க, அதுதான் தேவனுடைய அமைப்பாய் இருக்கிறது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இங்க என்ன பண்ணு சொன்னா ஸ்ட்ரக்சரை பிசாசு உடைக்கிறான். கோரா என்ன பண்ணா, நம்ம பேக் டு பாயிண்ட் திரும்ப வரேன், பாயிண்ட் வரேன். கோரா என்ன பண்ணாங்க, தேவன் வச்ச மூல அமைப்பு வச்சார். மூல அமைப்பை தூக்கி போட்டு தேவன் என் கூட பேசுறார். சரிங்க? இன்னைக்கு இருக்கிற டேப் மினிஸ்ட்ரி மாதிரி, ஆயோட மில்லினியம் டீம் மாதிரி, மில்லினியம் டீம் என்ன பண்றாங்க, ஆயோட சாட்சி எதுவுமே தேவையில்லை. அப்படின்னா தேவன் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்க, எதுக்கு 5 fold மினிஸ்ட்ரி வச்சிருக்க? இன்னும் ஒரு சில நபர் நான் பார்த்திருக்கேன், என்ன பண்ணுவாங்க சொன்னா, என்ன செய்வாங்க சொன்னா 5 fold மினிஸ்ட்ரி விசுவாசிக்க மாட்டாங்க. 5 fold மினிஸ்ட்ரியா விசுவாசிக்க மாட்டாங்க. 5 fold மினிஸ்ட்ரி மூலமா இன்னைக்கு தேவன் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசி விசுவாசிப்பாங்க, நல்லா கவனி, தீர்க்கதரிசி விசுவாசிப்பாங்க, 5 fold மினிஸ்ட்ரி விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன், தேவன் வச்சிருக்கிற அமைப்பு எப்படின்னா தேவனுடைய சிந்தை, அப்புறம் வார்த்தை, தீர்க்கதரிசி, 5 fold மினிஸ்ட்ரி, அது மூலமா தான் சபைகள். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 5 fold மினிஸ்ட்ரியை டைரக்டா உள்ள இருந்து கட் பண்ணிட்டு எதை எடுத்துப்பாங்க, தீர்க்கதரிசி எடுத்துப்பாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப என்ன சொன்னா, இன்னைக்கு தீர்க்கதரிசின்றது 50 years முன்னாடி தீர்க்கதரிசி சரத்துக்குள்ள தேவன் செயல்பட்டார், அது அமைப்பு. இன்னைக்கு தேவன் எப்படி செயல்படுறாருன்னா 5 fold மினிஸ்ட்ரி மூலமா செயல்படுறாரு. 5 fold மினிஸ்ட்ரின்றது லோக்கல் சர்ச்சஸ்ல கிடையாது, உலகம் முழுசும் இருக்கிற வரங்கள் அடங்கிய மனிதர்கள் மூலமா தேவன் கிரியை செய்யறது. இவாஞ்சலிஸ்ட் மூலமா, போதகர்கள் மூலமா, மேய்ப்பர்கள் மூலமா, சுவிசேஷகர்கள் மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமா இன்னைக்கு தேவன் கிரியை செய்றார். இதை வச்சுதான் தேவன் காணக்கூடாத சரத்தை என்ன பண்றாரு, பரிபூர்ணப்படுத்துறார். அப்ப இந்த அமைப்பை கட் பண்றது இதெல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஸ்தாபித்துக் கொள்றது. ஆனா நாம இன்னொரு பேரளவுல இருக்கிற ஸ்தாபனங்களை நம்ம ஸ்தாபனம் பண்றோம். எதை ஸ்தாபனம் பண்றோம், நம்ம பெந்தகோஸ்தேவ ஸ்தாபனங்க, லுத்ரன் ஸ்தாபனம். ஆனா நீயே ஒரு ஸ்தாபனத்துல இருக்கிற, தேவன் ஒரு அமைப்பை கொடுத்திருக்காரு, அந்த அமைப்புக்குள்ள நம்மள நம்ம வச்சுக்காம, இதோட வார்த்தையில வச்சுக்காம, வார்த்தைன்ற அந்த ஆர்டர்ல வச்சுக்காம ஸ்தாபனம்ன்றோம். ரைட்? அது ரைட்டுங்களாங்க? ரைட் கிடையாது. தேவன் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு. ஒரு பிள்ளைகள் தாயோட பேச்சு கேட்பாங்க, தாய் தகப்பனுடைய பேச்சு கேட்பாரு, தகப்பன் யாரோட வார்த்தை, அதாவது ஒரு சபையோட தலைமை கீழே இருப்பார். சபை பரிசுத்தாவிக்கு ஆளை பண்ணணும், பரிசுத்தாவி இந்த பரிசுத்தாவியோட தலைமை எங்க, தீர்க்கதரிசி மூலம் மாறணும். இந்த ஆர்டரை மாறக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் தேவன் வச்ச மூல அமைப்பு. ஏதேனுல இருந்து வருது அது. ஆனா இதுல இருந்து பிரிக்கும் போது அது ஸ்தாபனமாறுது, தேவன் அதை எடுத்து போடுறார். சரி, இந்த அமைப்பு எங்க வந்துச்சு? சின்ன லைன் மட்டும் ஓபன் பண்ணி முடிச்சிடுறேன். நான் என்ன போன வாரம் பார்த்த விஷயங்கள் தான் திரும்ப நான் காட்டிட்டே இருந்தேன். நான் இன்னைக்கு அது பேசின விஷயங்கள நான் முடிச்சிடறேன். என்னன்னா, அது எங்க அமைப்பா வருது திரும்பன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல வருது. வெளிப்படுத்தல்
பாருங்க, நான் சொல்ற பாருங்க, திருப்பதி சொல்றாரு, தேவன் தனிப்பட்ட நபருடன் ஈடுபடுகிறார். தேவன் தனிப்பட்ட நபருடன் ஈடுபடுகிறார், ஸ்தாபனத்துடன் அல்ல. எந்த ஒரு காலத்திலும் தேவன் ஒரு ஸ்தாபனத்துடன் ஈடுபடவே இல்லை. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தங்க? ஸ்தாபனத்துடன் ஈடுபடவே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எப்படி உண்டாச்சு தெரியுங்களா? தேவன் எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசி வச்சுதான் அந்த காலத்துல பேசுவார். தேவன் எப்படி பேசுவார்? ஆனா ஒரு சில ஸ்தாபன சபைகள் தேவனால் அளிக்கப்பட்ட தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாம இவங்க நல்லா பைபிள் படிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெகோவா விட்னஸ், அட்வென்டிஸ்ட், இது மாதிரி பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, பைபிள் மேல ரொம்ப தாகமுள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்களே, பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பண்டிதர்கள்லாம் பைபிளை எடுத்து தியானிச்சு ஒரு ஸ்ட்ரக்சரான டாக்டரினரை எழுதுவாங்க. அதான் டாக்மான்னு, கோட்பாடுகள் அடங்கிய புத்தகம். ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு டாக்மா புக் இருக்கும், கோட்பாடுகள் அடங்கிய புத்தகம் இருக்கும். அதே போல ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இந்த மாதிரி ஸ்தாபிக்கப்பட்ட முதல் மார்க்கம். எதுங்க? ரோமன் கேத்தலிக் புத்தகம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கிபி 325ல நிசாயா என்ற இடத்துல, இன்னைக்கு இருக்கிற துருக்கி தேசம் இருக்கு இல்லையா, துருக்கி இருக்கு இல்லையா, டர்க்கி, அந்த துருக்கியில இஸ்தான்புல்ன்ற இடத்துல கிபி 325ல கான்ஸ்டான்டைன் அப்படின்ற ராஜாவோட தலைமையில ஏறக்குறைய 900 பேர் என்ன பண்ணாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்க. ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சாங்க. ஒரு பெரிய கிறிஸ்துவ பெரிய பிரச்சனை வந்துச்சு. எப்போ? இயேசு கிறிஸ்து போனதுல இருந்து 300 வருஷம் கழிச்சு. இயேசு கிறிஸ்து 30 வருஷத்துல போனாரா, 325 வருஷத்துல இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, 2 எரிசின்னு சொல்லுவாங்க. எரிசின்னு சொன்னா தப்பறைகள் சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக் தப்பறைகள்லாம் பொய்யான போதகங்கள். என்னங்க? பொய்யான போதகங்கள். ஒண்ணு ஏரியனிசம், இன்னொன்னு அத்தேனிசம் அப்படின்னுவாங்க. 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹிஸ்டாரிக்கல் முக்கியமான விஷயம். ஏரியனிசம், ஏரியனிசம் என்ற கோட்பாடு அந்த காலத்துல ரோம அரசாட்சியில பரவுச்சு. கவனிச்சுக்கோங்களா? அது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, இயேசு கிறிஸ்து தெய்வத்தன்மைக்கு கீழானவர். ஞானவாத கொள்கை என்ன, நாஸ்டிசம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஞானவாத கொள்கை. இந்த மாதிரி கொள்கைகள்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள பரவும் போது இதை ஆப்போசிட் பண்றதுக்கு தான் அன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டான்டைன் அப்படின்ற ராஜா ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தி துருக்கியில இஸ்தான்புல்ல ஒண்ணு சேர்த்தார். 2 கொள்கைகள் மேல வந்துச்சு. அத்தேனியசம் அப்படின்ற ஒரு கீழே ஒரு கொள்கையும், ஏரியன் அப்படின்ற ஒரு நபர் மூலமா ஒரு கொள்கை, எகிப்துல இருக்கிற ஏரியன் மூலமா ஒரு கொள்கை 2 மோதி அங்க விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. எது ரைட்டு, எப்படி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. ஆனா இது பாக்கிறதுக்கு ரைட்டா இருக்க, தப்பா இருக்காது? கேட்கறது புரியுதா இல்லைங்களா? அன்னைக்கு கிறிஸ்துவத்துல ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? ஒரு கூட்டம் எழுந்து இயேசுவ தேவன் கிடையாது, அவர் தேவன்ற ஸ்தானத்துல கீழானவர்ன்ற ஒரு கொள்கை பரவும் போது அதை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த கான்ஸ்டான்டைன் தலைமை என்ன பண்ணுச்சு, ஒட்டுமொத்த கிறிஸ்துவ பிஷப்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்தி இதை எப்படி எதிர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் அமைப்பு வருது. இது பார்க்கறதுக்கு ரைட்டா இருக்கா, தாங்க இருக்கா? ரைட்டா இருக்கு. கரெக்டா? ஏன் எப்படி ரைட்டா இருக்கு? எப்படிங்க ரைட்டா இருக்கு? உங்களை தானே கேட்கிறேன். பொய்யான ஒரு கொள்கையே நம்ம கிறிஸ்துவத்தில் எடுத்து போனா ரெடி பண்றாங்க. ஆனா இவங்க பண்ண மிஸ்டேக்னா, மனிதர்கள் ஞானவன்கள்லாம் சேர்ந்து அதை பிளான் பண்றாங்க. ஞானவன்களா சேர்ந்து அதான் நிசாயா அறிக்கைன்னு சொல்லி ஒரு அறிக்கை இருக்கு, படிச்சிருக்கீங்களா? நீங்க ரோமன் கத்தோலிக்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. விசுவாச பிரமாணம் ரோமன் கேத்தலிக் சொல்லுவாங்க. ஒன்றான மெய்தானாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன், அவர் குமாரனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன், அவர் கன்னிமரியாதத்துல பிறந்தார் விசுவாசிக்கிறேன். இந்த மாதிரி விசுவாச பிரமாணம் எல்லாரும் சொல்லுவாங்க. நிசாயா அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதுல நிர்வாணங்க அங்க இருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ பெரிய பைபிளா எடுத்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே என்ன பண்ணாங்க, விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. விவாதிச்சு ஏரியனிசத்தை ஒழிச்சிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இப்படியே இருந்தா வேலைக்காவது, நம்ம இதுக்காக ஒரு அமைப்பை ரெடி பண்ணலாம், கோட்பாடை ரெடி பண்ணலாம், நம்ம ஸ்தாபனம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், பொது ஜனங்களுக்கு போய் சென்றடையணும்னு சொல்லி ஒரு கோட்பாடா ஒரு கொள்கையா நிர்மாணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்த கொள்கை கோட்பாட்டுல வந்த விளைவுதான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. அதோட ஸ்டார்டிங் தான் அங்க நிர்மாணிக்க, அதுல போட்ட முதல் விதை தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற திருத்துவ கோட்பாடு. அது மூலமா வந்த ஞானஸ்தானம், அது மூலமா வந்த
கிபி 320. நெக்ஸ்ட் வீக் வரும்போது இதெல்லாம் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன். இப்படி வருது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்தாபனம் தான். எப்படி ஸ்தாபனம் என்னன்னு சொன்னேன், ஒரு மூல அமைப்புல இருந்து பிரிச்சு. அப்படின்னா மூல அமைப்பு எது? நான் இது சின்ன டிராயிங் மட்டும் நான் காட்டுறேன், கவனிங்களா எப்படி வந்துச்சுன்றதை காட்டுறேன், கவனிங்களா. முக்கியமா கவனிங்களா. AD 30 AD 325 325. கவனிங்களா, இதான் பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தே ஊற்றப்படுது இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல 320 ரெண்டு சபை காலங்கள் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா. ரெண்டு சபை காலங்களா. முதல் சபை காலம் எங்க வந்துச்சு? 53 இருந்து 170 இல்லையா. 170 இருந்து 312 எபேசு கரெக்டுங்களா. அப்ப 312க்கு அப்புறம் தான் ரோமன் கேத்தலிக் RC ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. கவனிச்சுக்கோங்க நல்லா. இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை தான் நிசாயா ஆலோசனை சங்கம். டர்க்கியில ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. கவனிங்க நல்லா. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நிசாயா பிதாக்களுக்கு ஆதி அப்போஸ்தல பிதாக்களுடைய காலம் இது. இது ஆதி அப்போஸ்தலருடைய பிதாக்களுடைய காலம். இங்க என்ன வந்துச்சுன்னு சொன்னா பரிசுத்தாவி ஊற்றப்பட்டுச்சு. எபேசு சபை காலம் பவுலுடைய காலம், இரேனியஸுடைய காலம். மூணாவது காலம் தான் இந்த 312க்கு அப்புறம் தான் இதுங்க மார்ட்டினுடைய காலம் அது. கரெக்டுங்களா. எபேசு, பவுல், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரெனன். கரெக்டுங்களா. இப்போ இங்க ஒரு செய்தியாளர் தேவைப்படுறாரு. கவனிச்சுக்கோங்களா. இங்க பால், இங்க இரேனியஸ், இந்த இடத்துல மார்ட்டின். எது வரைக்கும்? 606 வரைக்கும். இது 1512 வரைக்கும் கொலம்போ. அப்புறம் 1750 வரைக்கும் லூத்தர். அப்புறம் வெஸ்லி. அதுக்கப்புறம் 906ல இருந்து பிரெனம். கரெக்டுங்களா. இது புரிஞ்சுக்கணும் நல்லா. நம்ம இங்க இருக்கிறோம். இப்போ இந்த இடத்த இது கிறிஸ்துவ உலகத்துல முக்கியமான பார்ட். 325 30 இதான் ரோமன் கத்தோலிக்க வந்த இது புரோட்டஸ்டன்ட் 1520 வந்துச்சு. கரெக்டுங்களா. பாருங்களா, நான் வரைஞ்சது 30 இது வரைக்கும் ரோமன் கேத்தலிக் வரல, ஒரு ஸ்தாபனம் ஏற்படுத்தப்படல இது வரைக்கும். அதுக்கப்புறம் இங்க 1520 வரும்போதுதான் லுத்ரன் வராரு. லுத்ரனுக்கு அப்புறம் இங்க வராரு. லுத்ரன்ல இருந்து கிளை ஸ்தாபனங்கள் வருது இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் லுத்ரன், ரோமன் கேத்தலிக் அப்புறம் லுத்ரன்ஸ், வேற ஸ்தாபனங்கள், மெத்தோடிஸ்ட், ஆங்கிலிக்கனு, சவுந்தர, மத்த எல்லா ஸ்தாபனங்களும் வந்துச்சு. அவங்க தான் புரோட்டஸ்டன்ஸ். புரோட்டஸ்டன்ட் என்ன அர்த்தம் சொன்ன? எதிர்க்கிறதுன்னு அர்த்தம். இந்த ரோமன் கத்தோலிக் எதிர்க்கிறதுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. அப்ப இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தை நாங்க சொல்றாங்கன்னா நிசாயா பிதாக்களுக்கு முன்னிருந்த காலம்னு சொல்லுவாங்க. ப்ரீ நிசாயன் ஏஜ். ப்ரீனா முன்னாடி, PRE ப்ரீ நிசாயன் ஏஜ்னா நிசாயா பிதாக்களுக்கு முன்னாடி காலம், ஆதி அப்போஸ்தலருடைய பிதாக்கள் காலம்னுவாங்க இந்த காலம். இப்ப இந்த காலத்துல தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த காலத்துல என்ன இருக்குது, 2 சபை காலம் கவர் ஆகுது, 3 சபை காலம் கவர் ஆகுது இல்லையா. இப்ப இந்த இடத்துல எந்த தனிப்பட்ட ஸ்தாபனமா வரல. அதாவது ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசமே இங்க போயிட்டு இருந்துச்சு. போகும்போது கவனிக்கலாம், ஆதி அப்போஸ்தல உபதேசங்களை போயிட்டே இருக்கும்போது நடுவுல சின்ன 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 தவறான உபதேசங்கள் வரும்.
தவறான உபதேசங்கள் வந்துச்சு. அப்படி வரும்போது இந்த செய்தியாளர்கள் வந்து அந்த உபதேசத்துக்கு ஆப்போசிட்ல நின்று சத்தியத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சாங்க. யாரே ஃபர்ஸ்ட் சபை காலத்துல பவுல் வராரு இல்லையா? எல்லா சபைக்கு எடுக்கும்போது கொரிந்து சபையில வரும்போது அங்க நடக்கிற தவறான கொள்கைகளுக்கு விரோதமா, கோட்பாடுகளுக்கு விரோதமா, டாக்மாஸ்க்கு விரோதமா ஆப்போசிட்டா பேசுறாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இரேனியஸ் வரும்போது இரேனியஸ் காலத்துல அவர் அந்த காலத்துல வந்த சத்தியத்துக்கு பொய்யான போதங்களுக்கு விரோதமா சபையை பாதுகாக்கிறதுக்கு பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்ட செய்தியாளர் இருந்து அவர் விரோதமா பேசுறாரு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மூணாவது சபை காலத்துல தவறான போதகம் உள்ள வரும்போது யார் பேசணும்? யார் பேசணும்? மூணாவது சபை கால செய்தியாளர் தானேங்க, மார்ட்டின் தானே. ஆனா சபை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா உலக அரசியல உள்ள வந்துச்சு. இப்போ கவனிங்க நல்லா, நான் அடுத்த லைன் இது பண்ற பாருங்க. இது வரைக்கும் சபை வந்து ஒரு அரசியலா இல்ல. இது வரைக்கும் சபை என்னவா இல்ல, அரசியலா இல்ல. கிபி 325 தான் ரோம் டேக் ஓவர் பண்ணுது சபைய. எது? ரோம் ராஜா கான்ஸ்டான்டைன் அப்படின்றவன் கிறிஸ்துவனா மாறுறான். என்னவா மாறுறான்? ஏன்னா அந்த காலத்துல உலகம் முழுசும் பெரிய ராஜ்யம் எது? ரோம ராஜ்யம். அப்போ ரோமுக்கு வந்து ரோம ராஜ்யத்துக்கு ரோமன் எம்பையருக்கு அரசியல், ரோமன் எம்பையருக்கு மதம் என்ன மதமா இருந்துச்சுன்னா கிறிஸ்துவ மதம் ரோம மதமா மாறிடுது. அப்போ சபையில அரசியல் உள்ள வந்தோடனே நான் இங்க சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல ரெண்டு கொள்கைகள் கோட்பாடுகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏரியனிசம்னு ஒண்ணு வருது, இரண்டாவது அத்தேனியஸ் ஒண்ணு வருது. இந்த ரெண்டுத்தையும் டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் 325 வருஷத்துல அவங்க நைசியால என்ன பண்றாங்க, டர்க்கில ஒரு கூட்டத்தை கூட்டி மனிதர்கள்லாம் பேசி அவங்க என்ன பண்றாங்க, அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு வேலையை பண்றாங்க. ஆனா ரியலா தேவன் அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி மார்ட்டின்ற செய்தியாளர் என்ன வச்சிருக்கிறார். யார வச்சிருக்காரு? ஆனா அதுக்கு விரோதமா என்ன பண்றாங்க இவங்க, இந்த பிரச்சனைக்காக அவங்க ஸ்தாபனமா மாத்திக்கிறாங்க இந்த இடத்துல. அப்படின்னா இந்த இடத்துல ஸ்தாபனமே இல்ல, தனி கிறிஸ்துவ ஒட்டுமொத்தமா அமைப்பா இருந்துச்சு, உலகம் முழுசு ஒட்டுமொத்தமா அமைப்பா இருந்துச்சு. இப்போ இப்படி எல்லாம் இருக்க கூடாது, நம்ம என்ன பண்ணுங்க, கோட்பாடுகள், வேதத்தை தாண்டி கோட்பாடுகள் அடங்கிய புத்தகம் எழுதணும், விசுவாச பிரமாணத்தை எழுதணும், கிரீட்ஸ் அப்படின்னு சொன்னா கிரியைகள் அடங்கிய புத்தகம், கிரியைகள் என்ன கிரியைகள் எழுதணும் அப்படின்ற விஷயங்களை எழுதணும். அதே போல டாக்மாஸ்னா கோட்பாடுகள் அடங்கிய புத்தகம் எழுதணும்னு சொல்லி எழுதி இங்கதான் போப்பின் ஆட்சி வருது. அப்படின்னா இங்க யார் ஒரு பவுல், இரேனியஸ், மார்ட்டின் இல்லைங்களா? இது கீழே இங்க நான் இங்க போடுறேன் பாருங்களேன், இந்த இடத்துல இருந்து போப்பின் ஆட்சி வருது இல்லைங்களா? இப்ப இது வரைக்குமே போப்பின் ஆட்சி வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், 2025 இருக்கும். இது வரைக்கும் போப்பின் ஆட்சி வருது. ஏறக்குறைய 266 போப்புகள் இருக்காங்க. என்னோட நினைவு சபை 1-2 கம்மியா இருக்கலாம். 266 கண்டினியூஸ் சபை தலைவர்கள். ஆனா தேவன் சபைக்கு தலைவரா வச்சது பரிசுத்தாவி. அந்த கால செய்தியாளர் அனுப்புறது 7 செய்தியாளர்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க சொன்னா ஹையரார்கி சிஸ்டம்ஸ் ரெடி பண்றாங்க, குருக்களாட்சியை ரெடி பண்றாங்க. அப்படின்னா ஒருத்தர் போன பின்னாடி பைபிள் ரொம்ப படிச்ச ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் எப்படி படிப்பாங்க, 10 வருஷம் ரோமன் கத்தோலிக்ல நீங்க தான் தெரியும், 10 வருஷம் படிக்கணும், எல்லா லாங்குவேஜ் படிக்கணும், எல்லா விஷயத்தையும் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, இது சரி ஃபாதரா இருந்து அதுக்கப்புறம் என்ன மாறுவாரு, பிஷப்பா மாறுவார், ஆயரா மாறுவார், அதுக்கப்புறம் கர்தினாலா மாறுவார், அதுக்கப்புறம் இன்ஃபுளுன்ஸா மாறி மேல பதவி ஒரு பெற்று போய் கடைசியா குருக்கள், அந்த காலத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கே போப்பா மாறுவார். அது மாதிரி எனக்கு 266 போப்பு. என்னுடைய நேம் சரியா இருக்குமா? ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆ 266 சொன்னது கரெக்ட் தான். டோட்டலா எத்தனை போப்பு இருக்காங்க? 266 போப்பு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்கான பிரதிநிதியா உலகம் யார பார்த்தது?
போப்பை பார்க்குது. கரெக்டுங்களா? இப்போ இதெல்லாம் மனித தலைவர்கள். இவங்க இந்த போப் மேல என்னங்க விகாரியஸ் ஃபிளைடியை அப்படின்னா தேவனுக்கு பதிலாக தேவகுமாரனுக்கு சன் ஆஃப் காட் தேவனுக்கு குமாரனுக்கு பதிலாக வீற்று இருப்பவர்னு அர்த்தம். ஒட்டுமொத்த சபைக்கு தலைவராக வீற்று இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படிதான் ஹையரார்கி சிஸ்டம் குருக்களாட்சி முறை வந்து யாருக்குள்ள வந்துச்சு? போப்புக்குள்ள வந்துச்சு. இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா வேதம் 17வது அதிகாரத்துல சொல்லப்படுறது ஃபுல்லா இவங்களை பத்தி தான். 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்டுச்சு இவங்கள பத்தி தான். ஆனா தேவன் என்ன பண்ணிருக்காரு? இங்க போப்பாச்சு கீழே வந்துருந்தாலும் மேல சபைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனை எடுத்து சபையை வந்து மனுஷனுக்குள்ள தன்னுடைய ஆவியை விட்டு வைக்கிறார் இந்த இடத்துல. கரெக்டுங்களா? இப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துல தான் சொல்றேன், கீழே கவனிக்கணுங்களா? இப்போ வேண்டாம். இப்போ இது இந்த இடத்துல மார்டின் காலத்துல போப்பாச்சி வருது. லூத்தர் காலத்துல இந்த காலத்துல இருந்து போப்பாட்சி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. லூத்தர் காலத்துல இந்த போப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லூத்தர் வரும்போது இங்க தனியா ஸ்தாபனத்தை இங்க ரெடி பண்ணார். அப்படின்னா சபை வெளியே வந்துச்சு இந்த லூத்தர் மூலமா. இங்க பவுல் வந்தாரு, இரேனியஸ், மார்டின். இப்ப இந்த காலத்துலதான் சபையில கள்ளபோதகம் வருதுன்னு சொல்லி இந்த போப்பு வந்துச்சு இல்லையா, போப்பின் ஆட்சி வந்துச்சு இல்லையா. அப்புறம் கொலம்பாவின் காலம் வரைக்கும் இந்த போப்பாட்சி ஃபுல்லா போச்சு. அதான் இருளின் காலம்னு சொல்லுவாங்க. இருளின் காலம், டார்க் ஏஜஸ் சொல்லுவாங்க. 1260 வருஷம் பக்கம் டார்க் ஏஜஸ் இருக்கும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டார்க் ஏஜஸ். அதுக்கப்புறம் லூத்தர் வந்து இந்த போப்பு செய்யற கோட்பாடுகளை தவறுன்னு சொல்லி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி வந்தாரு. வந்த பின்னாடி இந்த லூத்தர் போனபடி அது ஸ்தாபனமா மாறிச்சு. வெஸ்லி போனபடி அது ஸ்தாபனமா மாறிச்சு. பெந்தகோஸ்தேகள் வந்து அது ஸ்தாபனமா மாறிச்சு. இது மாதிரி ஒன்னொன்னா ஸ்தாபனம் மாறிச்சு. ஆனா மேல இருக்கிற செய்தியாளர்கள் மூலமா தான் தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றி அனுப்புறாரு. ஆனா இந்த கீழே இருக்கிறவங்க எல்லாமே 266 ஸ்தாபனம் வந்துச்சு இல்லைங்களா, தலைவர் வந்தாங்களா இல்ல, ஹையரார்கி சிஸ்டம் வச்சு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சக்சீடர்ஷிப் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அவங்க முன்னேறி அதுக்கப்புறம் வேற ஒருத்தர். இப்ப நம்ம இருந்தார் இல்லையா, 2ஆம் ஜான் பால் இருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி. இப்ப யாரு இருக்கிறார்? இன்னொரு நபர் இருக்கிறார். பேர் என்ன? இப்ப இருக்கிற போப் பேரு பேர் மறந்துச்சு. அவர் ஒரு போப்பா இருக்கிறார். இது மாதிரி போப்பாச்சு ஒட்டுமொத்த சபை ரோமன் கத்தோலிக்க பெரிய சபையும் இது பண்ணுது. ஏறக்குறைய ரோமன் கத்தோலிக்கர் வந்து எத்தனாங்க 250 கோடி ஜனங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஒரு பர்சன். 250 கோடி ஜனங்கள் சொன்ன பேச்சு யார் பேச்சு கேட்கணும்? அந்த ஒரு நபருடைய பேச்சு கேட்கணும். அந்த நபர் யாருக்கு பதிலாக உட்கார்ந்திருக்காராம்? தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக உட்கார்ந்திருக்காராம். நான் இதெல்லாம் சொல்ற ஹிஸ்டரியில சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது பைபிள் 17வது அதிகாரத்தை நான் எக்ஸ்பிளைன் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்தாபனம் வந்துச்சு இல்லைங்களா. இப்ப லுத்ரன் வந்து என்ன பண்ணாங்க சொன்னா, லூத்தர் தேவனோட வார்த்தையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போன அந்த லுத்ரன் அந்த கோட்பாடு கீழே வந்தவங்க எல்லாமே ஒரு அமைப்பா மாத்தி அவங்க ஸ்தாபனத்தை ரெடி பண்ணினாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வெஸ்லியன், அதுக்கப்புறம் ஆங்கிலிக்கன், அதுக்கப்புறம் பேப்டிஸ்ட், அதுக்கப்புறம் மெத்தடிஸ்ட், இவங்க எல்லாம் தனித்தனியா அந்த கால செய்தியாளர் மூலமா வந்தவங்கதான். அதுக்கப்புறம் வேற வர்ற பரிசுத்தாவிகளை நடத்தப்படாம தனிப்பட்ட நபர்களுக்குள்ள ஸ்தாபனமா அவங்க மாத்திக்கிறாங்க. அதே போல இந்த காலத்துல தீர்க்கதரிசி வந்தாரு. தீர்க்கதரிசி இந்த செய்தி என்ன மாறாது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இண்டிவிஜுவலா ஸ்தாபனமா மாறிக்கிறோம். என்னவா மாறிக்கிறோம்? ஏன்னா இதுக்கப்புறம் என்ன கிடையாது, ஒரு ஸ்தாபன காலம் கிடையாது. லவோதிக்கேயா விழுதலுக்குள்ள போகுது. ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள போகுது. சபை எதுக்குள்ள போகுது? எடுத்துக்கொள்ளப்படுதல போகுது. இதுக்கப்புறம் என்ன கிடையாது, அந்த ஸ்தாபனமாக்கப்பட்ட முறைதான். இந்த செய்தி ஒரு அமைப்பா மாதிரி ஸ்தாபனமா மாறாது, அது மாறாது. ஆனா புத்தி இல்லாத கனிகளும் புத்தி உள்ள கனிகளும் ரெண்டு அமைப்பு இங்க வருது. இந்த புத்தி இல்லாத கனிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் ஸ்தாபனம். அப்படின்னா
ஒரு அமைப்பா ஸ்தாபனமா இருக்க மாட்டாங்க, இண்டிவிஜுவல் தனிப்பட்ட அளவுல ஸ்தாபனமா இருக்கிறாங்க இவங்க எல்லாமே. அப்படின்னா தேவன வார்த்தை என்ற பாதுகாப்பு கவசத்தை, இந்த கால செய்தியாளரோட பாதுகாப்பு கவசத்தை விட்டு சுய உபதேசங்களை ரெடி பண்ணி இன்னைக்கு அநேக இந்த என்டைம் மெசேஜ்ல இருக்கிற மாதிரி பிரிவு எங்கேயுமே இல்லை. கரெக்டுங்களா? சொல்லுதுங்களா உங்களுக்கு? நான் அட்வென்டிஸ்ட் கூட அதிகமா பழகி இருக்கிறேன். அட்வென்டிஸ்ட சொன்னா ஒரே கோட்பாடு தான், கவனிச்சுக்கோ நல்லா. இந்த உலகம் முழுசும் எந்த அட்வென்டிஸ்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எல்லா அட்வென்டிஸ்டும் ஒரே ஆன்சர் தான் பண்ணுவாங்க. ஏங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு டாக்டரின் புக் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ப்ராஃபட் அப்படின்னு சொல்ற இஜி ஒயிட் மூலமாவும், அங்க இருக்கிற பைனியர்ஸ் சொன்னா அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு இல்லையா, பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க மூலமாவும் டாக்டரின் புக் இருக்குது. உபதேச புஸ்தகத்தை வச்சுதான் பேசுவாங்க. உழைச்சுக்கோ நல்லா. அப்ப அதை தாண்டி யாரும் பேச மாட்டாங்க. தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுலாம் இருக்காது, முடிஞ்சிருச்சு அதான். ஆனா அதே போல லுத்தரன் பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. எங்க உபதேச புஸ்தகத்தை கொடுக்குறேன், அதுல பார்த்து புரிஞ்சுவாங்க. ஒரு நீங்க ஞானஸ்தானத்தை குறிச்சு ஒரு கொஸ்டின் கேட்டா பதில் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க ஒரு டாக்டரினல் புக் வச்சிருப்பாங்க, ஒரு டாக்மா புக் வச்சிருப்பாங்க. ஆனா என்டைம் மெசேஜ்ல போயிட்டு நீங்க ஒரே சபையில இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, 5 பேரும் ஒரு ஆன்சர், 5 பேரும் ஒரு ஆன்சர். காரணம் என்ன? காரணம் என்னங்க? நான் கேட்கறது புரியுது உங்களுக்கு? இங்க இருக்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்ட 5 பேர் ஒரு ஆன்சர் பண்ண மாட்டோம் நம்ம. காரணம் என்னன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரக்சரிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, உபதேசத்துல ஒரு தகுந்த கட்டமைப்பு கிடையாது. பிரச்சனை தான் இங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டோம், தீர்க்கதரிசிக்கு கீழே இருக்கிற 5-fold மினிஸ்ட்ரி மூலமா சபை கட்டப்படுது. அப்படிதான் ஒரு உபதேச கட்டமைப்பு நமக்கு வேணும்ன்ற அந்த லைன் தெரியாது. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி யார் வேணாலும் பேசுறது. ஒரு தனிப்பட்ட தீர்க்கதரிசி செய்தியில பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு கோட்பாடை எடுத்து ஒருத்தரும் ஒரு கோட்ஸ் எடுத்துன்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, முக்காடு போடுறதுக்கு ஒருத்தர் ஒரு கோட்ஸ் எடுத்துக்கிறார், முக்காடு போடக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒரு கோட்ஸ் எடுத்துக்கிறார் இல்லைங்களா? முடி வெட்டணுன்றதுக்கு ஒருத்தர் கோட்ஸ் எடுத்துக்கிறார், முடி வெட்டக்கூடாதுன்றது ஒருத்தர் கோட்ஸ் எடுத்துக்கிறார். இவரெல்லாம் பாஸ்டர் கோட்ஸ், இதெல்லாம் என்னங்க ஒரு அமைப்பே கிடையாது. தனித்தனியா என்ன பண்றோம், பிரிச்சுக்கிறோம். இப்போ முக்காடு இருக்கிறவங்களோட நான் பேச மாட்டேன், முக்காடு போடுறவங்களோட கூட நான் பேச மாட்டேன். வருகை வந்துச்சுன்றவங்க வருகை வந்து வரலன்றவோட பேசுறது இல்ல. சொல்ல போதுங்க அவங்க. இவங்க கூட நாங்க பேச மாட்டோம், அவங்க கூட பேச மாட்டோம், நாங்க தான் கரெக்ட், அவங்களாம் தப்பு. சொல்லுது. இதெல்லாம் என்ன விஷயம்னு சொன்னா, இதுதான் நம்மளே நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டு என்ன பண்றோம், இதுதாங்க ஸ்தாபனம், நம்ம ஸ்தாபனம் ஆக்கிறோம். அவர் என்ன பண்றாரு சொன்னா, முடி லென்த்தா வச்சிருக்க அவரோட பேச மாட்டேன், காலர் பட்டன் போடல அவரோட நான் பேச மாட்டேன், அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடல அவரோட அதனால நான் பேச மாட்டேன், அந்த சகோதரி ஜோல்ஸ் போட்டிருக்காங்க அதனால நான் பேச மாட்டேன். புரியுங்களா உங்களுக்கு? இது இல்ல விஷயம். இதுக்கு பின்பதாக ஒரு மூல சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தை தேடுங்கன்னு சொன்னா அந்த சத்தியத்தை தேடுறது கிடையாது. தனித்தனியா பிரிஞ்சு சண்டை, எதுல பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை. அவங்க கூட நான் பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன். காரணம் என்னன்னா, ரியலான ஸ்தாபனத்துக்கும் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற வேறுபாடு நமக்கு புரியல. உபதேச ரீதியா சரியான கட்டமைப்பு நம்ம கட்டப்படல. தேவன் வச்சிருக்கிற ஆர்டர் பார்க்கவே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்ற விஷயம்? புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப என்ன பண்ணு சொன்னா, நான் அவங்க கூட தேவன் என்ன பண்றாரு சொன்னா, திரும்ப சொல்றாரு, எங்க சபையோட எல்லாரும் ஐக்கியப்படலாம். இப்போ ஒரு லுத்தரன் சர்ச்ல ஒரு ஸ்தாபன சபையில போய் எந்த நபரும் பிரீச் பண்ண முடியுமா? விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? ஏன் விட மாட்டாங்க? ஏன் விட மாட்டாங்க? அவங்க உபதேசமே வேற, அவங்க கோட்பாடு வேற, அவங்க உள்ளே சேர்த்த மாட்டாங்க, பேசுறவங்க சேர்த்த மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்க ஒரு டாக்டரியல் புக்கை வச்சு தங்களை வந்து என்ன பார்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே ஒரு பார்டர் தான் இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட விதத்துல ஏற்றுக்கொண்டு போயிட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி நான் எந்த ஸ்தாபனமும் அல்ல. ஸ்தாபனம் என்ன அர்த்தம்? ஒரு பிரிவு. அப்படி இல்ல, எல்லாரோட கூட என்னால ஐக்கியப்பட முடியும்ன்ற. அப்படி உங்களால என்னால ஐக்கியப்பட முடியுமா? ஏங்க தீர்க்கதரிசி அப்படி ஐக்கியப்படுறது மூலமா அவருடைய உபதேசம் மாறிடுச்சா? எந்த உபதேசம் அவரோட மூல உபதேசத்தை அவர் மாத்திக்கல. ஆனா இவருக்குள்ள இருக்கிற மேன்மையான சத்தியத்தை கொண்டு போறதுக்காக
என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த சகோதர தேகத்தை ஒரே புள்ளியில எல்லாரும் இணைக்கிறார். திரும்ப சொல்றாரு, மனுஷன் அவன் தன்னை சின்ன கோட்டை போட்டு சின்ன ரவுண்டை போட்டு தன்னை பிரிச்சுக்கிறான்ற. ஆனா தேவன் என்ன பண்றாராம், பெரிய ரவுண்டை போட்டு சேர்த்துக்கிறாராம். அந்த மாதிரி இந்த செய்தி யூனிவர்சல் வேர்டு, எல்லாருக்கான சத்தியம். ஒருவேளை உபதேசம் உங்களுக்கு குறையா புரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு ஜாஸ்தியா புரிஞ்சிருக்கலாம். கூடுமான வரைக்கும் எல்லார இடத்துலயும் உபதேச ரீதியா அன்பா இருக்க பார்க்கணும். இங்க ஆர்குமெண்ட்டுக்கு வேலை கிடையாது, சண்டைக்கு வேலை கிடையாது. என்ன பண்ணணும்னு சொன்னா பிசாசு தோக்கணும், நம்ம சத்தியம் செய்யணும், எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகணும். அதனால அதுக்காக தான் போராடணுமே தவிர இங்க பிரிவினைக்கான போராட்டம் கிடையாது. உங்க சர்ச்சில் அங்க 100 பேர் இருக்கிறாங்க, சர்ச்சில் 50 பேர் இருக்கிறாங்க, அங்கிருந்து இவரு பிரிச்சார், இது இல்லாத விஷயம். எல்லாம் சேர்ந்து எதை கட்டணும், ராஜ்யத்தையும் மனவாட்டியின் பாகத்தை கட்டணும்ன்றத நோக்கம். அந்த நோக்கத்தை என்ன பண்றோம், மிஸ் பண்றோம். நான் கூட பேசுவேன், அந்த உபதேசம் வேற பத்தி, உபதேசம் வேறையா இருக்கட்டுமே, உபதேசம் வேறையா இருக்கட்டுமே. இந்த செய்தியில குறைவான உபதேசமா இருக்கட்டும், கூடுமான வரைக்கும் அன்பா பழக்கத்துல என்ன இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்குமே, அவங்ககிட்ட பேசுறது, சத்தியத்தை பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கிடைக்காதுங்களா? அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஸ்தாபனத்தை ஆப்போசிட் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஆர்கனைசேஷன் ஆப்போசிட் பண்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஸ்தாபனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணாம இருக்கிறோம். சரியான ஒரு ஆர்கனைஸ் ஃபார்ம் இருக்க நம்ம செய்தி சத்தியத்துல ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதுதான் ஆர்கனைசேஷன் நினைச்சுக்கிறோம். சரி, அதுதான் ஸ்தாபனம் நினைச்சுக்கிறோம். அப்படி ஒரு ஒழுக்குமுறை தேவை. ஒரு சபைன்றது ஒரு ஒழுங்குல இயங்கணும். ஒரு உபதேசம் சொன்னா ஒரு சரியான உபதேச கட்டமைப்பு வேணும். இது எதுவுமே இல்லாம தான் இங்க என்ன இருக்குது, நம்ம இண்டிவிஜுவலா தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஸ்தாபனமா மாறுறான். தனிப்பட்ட மனுஷன் ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, ஸ்தாபனமா மாறுறான். அதனால சகோதர சகோதரி, ஸ்தாபனத்தை குறித்து சரியான புரியல் நமக்கு என்ன வேணுங்க, வேணும். ஆர்கனைசேஷன் என்ன, ஸ்தாபனம் என்னன்றத ஓரலா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம வரும்போது அது எப்படி 17வது அதிகாரத்துல பொருந்தது, ஒன்னொன்னு எப்படி இந்த காலத்துல நிறைவேறுது அப்படின்ற காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க. நாம் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதமாக இல்லை என்ற செய்தியை ஒரு முறை ஓரலா பார்த்துட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிட்டோம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து காண செய்தீர். விசேஷமாய் இந்த நேரத்துல ராஜா, ஸ்தாபனம் என்னவென்பதை மீண்டும் ஒரு சியாய் நாங்கள் பார்க்க முடியாத தன்மைகளை கூட்டி, நாங்கள் அநேக தவறுகள்ல தவறான புரிதல்கள்ல இருந்தோம். இந்த நாள செய்தியின் மூலமா எங்களோடு கூட பேசினீரப்பா. நீர் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புல இருக்கிறீர். பட் ஆனால் ஒரு பிரிவினையில நீர் இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். நாங்கள் எவ்விதமாய் தவறி போகாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் காத்துக்கொள்ளும்படிக்கான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறீர். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வஞ்சகம் இந்த கடைசி நாட்கள்ல இருக்கும் என்பதை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். அந்த வஞ்சகத்துல சிக்கிக் கொள்ளாதவர்கள் யார் என்றால், உலக தோட்டத்துக்கு முன்னே ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் அவ்விதமான கூட்டமாய் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். எனவே இப்பேற்பட்ட செய்திகள் மூலமாய் பிள்ளைகளாய் எங்களை கர்த்தாவே நீர் சந்திக்கிறீர். அதற்காக கூட நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளாய் நீர் கிரியை செய்யுங்க அப்பா. ஸ்தாபனம் என்பதை சரியான புரிதலுக்குள்ளாய் கொண்டு வர கிருபை தருங்க அப்பா. நாங்கள் கர்த்தாவே சரியான எங்களுக்குள்ளாய் இண்டிவிஜுவலா ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி கொண்டு பிரிவினையை ஏற்படுத்தாதபடிக்கு வார்த்தையை வெளிப்பாடு என்றும் ஒற்றை புள்ளியிலே நாங்கள் ஒன்று சேர கிருபைங்க. எங்களுக்குள்ள குறையான பாகங்களை மன்னியுங்க. நிறைவானது வரும்போது குறைகள் போகும் என்று நாம் பார்க்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு பேராய் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கருத்துல ஒப்படைக்கிற ராஜா, அவருடைய எதிர்காலம் உங்களுக்கு கருத்துல இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய வீட்டின் எண்ணெயின் பாத்திரத்தையும் மாவின் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க ராஜா. பிள்ளைகளுக்கு தான் இப்பேற்பட்ட ஐக்கியங்களை தொடர்ந்து வர கிருபைங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் குடும்பங்களை நடத்த தன்மைகளை கூட்டி கொடுங்க. இந்த சபை பரிசுத்தாவினால் ஆழப்படுத்து ராஜா. இன்னும் வருகிற நாட்கள் அதிக வெளிப்பாடுகளால நிரப்பப்பட கிருபைங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பெரியவர்கள் ஆசீர்வதிங்க அப்பா. வீட்டுல கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் கர்த்தாவே, எல்லா விதமான சச்சரவின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், முறுமுறுப்பின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. அப்ப எதிர்காலங்களும் கரகத்துல இருக்கட்டும் ராஜா. இந்த சபை இன்னுமாய் பழுகி பெருகட்டும் ராஜா. அதுக்கேற்ற மன உத்தமத்தை கூட்டி கொடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வல்லமை இந்த சபையில கிரியை செய்யட்டும். அதே போல ஆன்லைன்ல செய்தி கேட்கிற நபர்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவி வியாக்கியானத்தை கொடுப்பீராக. நாங்கள் அல்ல, இந்த நாள்ல இருக்கிற மனவாட்டியின் பாகத்தை நீர் சந்தியுங்க அப்பா. தேர்ட் புல் மினிஸ்ட்ரி எங்களுக்குள்ள நடைபெறத்தக்கதாய் அதுக்கேற்ற உத்தமத்தை வெளிப்பாடுகளை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. எங்களை நாங்கள் தரமட்டுமா தாழ்த்துக்கிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமென்.